அனைவருக்கும் வணக்கம். சொசைட்டி என்கிற இந்த அமைப்பு 5வது ஆண்டாக ஜனநாயகம் கற்போம் என்கிற கருப்பொருளில் மாணவ செல்வங்களை ஒருங்கிணைத்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. விருது வழங்குதல், மூத்தோரை சிறப்பித்தல், சான்றோர் பெருமக்கள் பல்வேறு தலைப்புறை உரையாற்றுதல் என்கிற அந்த நிகழ்ச்சி நிலையில் மாணவர் பாராளுமன்றம் என்கிற ஒன்றும் ஒருங்கிணைக்கப்பட்டு சிறப்பாக நடந்தேறி வருகிறது. ஒவ்வொரு நிகழ்வும் பங்கேற்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற சொசைட்டி அமைப்பின் பொறுப்பாளர்கள் திரு பத்மநாபன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன். நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். 1 மணி நேரம் நான் என்னுடைய நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பொறுமையோடு நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நன்றியை குறித்தாக்குகிறேன். இந்த மாணவர் பாராளுமன்ற நிகழ்ச்சி முடிகிற வரையில் அமைதி காத்து, கட்டுப்பாடு காத்து நிகழ்ச்சி அனைத்து தளங்களிலும் பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற ஒரு வேறுபாடு இருக்கிறது. அதன் அடிப்படையில் விவாதங்கள் நடக்கின்றன. நாடாளுமன்றத்திலும் அதுதான் நிகழ்கிறது. இவ்வாறான சூழலில் பெரும்பான்மை மக்களிடத்தில் நாம் நம்முடைய தேவைகளையும் கேள்விகளையும் எவ்வாறு எடுத்துரைப்பது, அவர்கள் செவிமடுக்க செய்வது என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். உலகம் முழுவதும் இந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஜனநாயகத்தின் முக்கியமான கூறுகளுள் பெரும்பான்மை என்பது ஒன்று. உலகம் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையானோரின் கருத்தின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுப்பது, பெரும்பான்மையானோரின் விருப்பத்தை அனைவரும் அங்கீகரிப்பது என்கிற அடிப்படையில்தான் அதனை ஜனநாயகம் என்று உலக நாடுகள் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள அனைத்து நாடுகளும் அல்லது அனைத்து தரப்பினரும் பெரும்பான்மையாக என்ன சொல்லப்படுகிறது அதுவே அனைவரின் கருத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு பொது வரையறையாக ஜனநாயகத்தின் அடிப்படை கூறாக இருக்கிறது. பெரும்பான்மைவாதம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் மெஜாரிட்டேரியனிசம் என்று அழைக்கிறோம். அந்த பெரும்பான்மை எந்த அடையாளங்களை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியமானது.
உலகம் முழுவதும் பெரும்பான்மை என்பது அரசியல் அடிப்படையில் அல்லது கருத்தியல் அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்தியாவில் அதற்கு மாறாக நடைமுறையில் இருக்கிறது என்பதை அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியல் நிர்ணய சபையிலும் அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரையில் மெஜாரிட்டி என்பது பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியாக இல்லை, கம்யூனல் மெஜாரிட்டியாகத்தான் இருக்கிறது. ஆகவே இது உண்மையான ஜனநாயகமாக இருக்காது, சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாது என்கிற கவலையை பதிவு செய்திருக்கிறார். சாதி பெரும்பான்மை, மத பெரும்பான்மை இவை இரண்டும் இந்திய சமூக கட்டமைப்பில் மிக இயல்பாக அமைந்துள்ளன. ஒரு ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் நடந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் சரி, பெரும்பான்மை வாக்குகளை பெறுகிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். 100 பேர் வாக்களிக்கிற போது 51 வாக்குகளை பெறுகிறவர் வெற்றி பெற்றவராகிறார். 49 வாக்குகளை பெறுகிறவர் தோல்வி அடைந்து விடுகிறார். இந்த மெஜாரிட்டி என்பதை ஒன் ஆஃப் தி டெமோக்ராட்டிக் ஃபேக்டர் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தம்மை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் கூடுதலான வாக்குகளை நாம் பெற்றாக வேண்டும், அப்போதுதான் நாம் வெற்றி பெற முடியும் என்று எண்ணுகிற ஒவ்வொருவரும் அந்த பெரும்பான்மையை பெறுவதற்கு சமூகத்தில் இயல்பாக உள்ள சாதி பெரும்பான்மையை தேவையான இடங்களில் பயன்படுத்த பார்க்கிறார்கள், மத பெரும்பான்மையை தேவையான இடங்களில் பயன்படுத்த பார்க்கிறார்கள். ஒரே சாதியாக இருந்தால் அதிலே பெரும்பான்மை என்ன கூறுகளை கொண்டிருக்கிறது என்று பார்த்து, வகையறாவாக இருந்தால் வகையறா, குலதெய்வம் ஒரே குலதெய்வத்தை கும்பிடக்கூடியவர்களாக இருந்தால் ஒரே குலதெய்வம், ஒரே பங்காளி என்றால் ஒரே பங்காளி என்கிற அடிப்படையில் அதை பிளவுபடுத்தி பெரும்பான்மையை தம்பயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதனால்தான் வேட்பாளர்களை நியமிக்கிற போது கூட அந்த தொகுதியிலே அதிகம் எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்கிறது என்று பார்த்து அந்த பெரும்பான்மை சாதியின் ஆதரவை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த பெரும்பான்மை சாதிக்குரிய வேட்பாளர்களை நிறுத்துவதை ஒரு உத்தியாக அரசியல் கட்சிகள் பயன்படுத்துகின்றன. பெரும்பான்மை சாதி வேட்பாளராக இல்லாமல் சிறுபான்மை சாதியை சார்ந்த ஒருவர் வேட்பாளராக இருந்தால் மிக இலகுவாக சிறுபான்மை சாதியை சார்ந்தவர்களின் வேட்பாளர்களை வீழ்த்திவிட முடியும் என்று பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர்கள் அந்த வேட்பாளர்கள் நம்புகிறார்கள். எனவேதான் எல்லா கட்சியிலுமே பெரும்பான்மை சாதியை சார்ந்த வேட்பாளர்களை நியமித்து விடுகிறார்கள். சாதி அடிப்படையில் வெற்றி வராது, மத அடிப்படையில் பெரும்பான்மை வரும் என்றால் அந்த இடத்திலே மதத்தை கையில் எடுக்கிறார்கள். இந்துக்கள் தான் இங்கே பெரும்பான்மை, முஸ்லீம்கள் சிறுபான்மை, கிறித்தவர்கள் சிறுபான்மை. ஆகவே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசியலை பேசுவது அல்லது பெரும்பான்மை மக்களின் நலன்களுக்காக பேசுவது, அப்போதுதான் பெரும்பான்மை சமூகத்தினரின் அல்லது பெரும்பான்மை மதத்தினரின்
வாக்குகளை பெற முடியும் என்கிற உத்தி. ஆகவே பெரும்பான்மை என்பது இந்திய சமூக கட்டமைப்பை பொறுத்தவரையில் கருத்தியல் அடிப்படையில் ஐடியாலஜிக்கல் மெஜாரிட்டியாக, பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியாக இருப்பது மிக மிக அபூர்வம். இந்த கொள்கைக்காகத்தான் இந்த கட்சியை நாங்கள் ஆட்சி பீடத்தில் அமர்த்தியிருக்கிறோம் என்று சொல்லத்தக்க வகையில் எல்லா கட்சிகளும் கருத்தியலை மட்டுமே முன்னிறுத்தி அந்த கருத்தியலில் பெரும்பான்மை ஆதரவாளர்கள் யார் என்று பார்த்து அதன் அடிப்படையில் வெற்றி பெற்று அதன் அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்றுவது ரொம்ப கடினமானதாக இருக்கிறது. ஆகவேதான் மிக இலகுவாக மத உணர்ச்சியை ஒரு உத்தியாக கையில் எடுக்கிறார்கள், அல்லது சாதி உணர்ச்சியை ஒரு உத்தியாக கையில் எடுக்கிறார்கள். அரசியல் கட்சிகள், மதம் சார்ந்து இயங்குகிற கட்சிகள் வேகமாக வளர்கின்றன. கருத்தியல் சார்ந்து இயங்குகிற கட்சிகள் நாளுக்கு நாள் தேய்மானம் அடைகின்றன. ஏனென்றால் கருத்தியல் மெஜாரிட்டியை உருவாக்குவது என்பது, ஐடியாலஜிக்கல் கொள்கை சார்ந்த மெஜாரிட்டியை உருவாக்குவது என்பது ஒரு நீண்ட நெடிய பரப்புரை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அதை ஏற்க வைக்க வேண்டிய உழைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் சென்டிமெண்ட், காஸ்ட் சென்டிமெண்ட், ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஒரு நொடியில் மத உணர்வை தூண்டிவிட முடியும், அதை இந்தியா முழுவதும் பரப்பிவிட முடியும். ஏனென்றால் ஏற்கனவே அது சமூகத்தில் கட்டமைக்க பெற்று அது வலுப்பெற்று இருக்கிறது. இதை முன்னுணர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இங்கே கம்யூனல் மெஜாரிட்டி என்பது இருப்பதால் சிறுபான்மையினர் எப்போதுமே சிறுபான்மையினராக இருக்கிறார்கள், அவர்கள் என்பவர் ஆக முடிவதில்லை, அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடிவதில்லை, அவர்களுக்குரிய அதிகார பிரதிநிதித்துவம் கிடைப்பதில்லை, அதனால் அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகிறது. எனவே இங்கு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சிறுபான்மையினரை பாதுகாக்கக்கூடிய உத்தரவாதம் தேவை. அதுதான் இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான ஜனநாயகமாக இருக்க முடியும். இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே எடுத்துரைத்த கருத்து. சிறுபான்மையினரை நாம் வெறும் மதவழி சிறுபான்மையினராக மட்டும் பார்க்கக்கூடாது, மொழி வழி சிறுபான்மையினரும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த உணர்ச்சிகள் தூண்டப்படுவதில்லை, தூண்டினாலும் அது பெரிதாக எடுபடுவதில்லை. மொழிவழி சிறுபான்மையினர் என்றால் இப்போ கர்நாடகாவிலே, பெங்களூரிலே தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். கன்னடம் பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மை, தமிழ் பேசக்கூடியவர்கள் சிறுபான்மை. தமிழ்நாட்டிலே கன்னடம் பேசக்கூடியவர்கள், தெலுங்கு பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள் சிறுபான்மை, தமிழ் பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மை. ஆக தமிழரா தெலுங்கரா, தமிழரா கன்னடரா, தமிழரா மலையாளியா என்ற உரையாடலை உருவாக்கி அதன் அடிப்படையில் பெரும்பான்மை தமிழர்களின் ஆதரவை பெற்று ஆட்சியை கைப்பற்றலாம் என்கிற உத்தி சிலருடைய உத்தி. மதத்தில் பெரும்பான்மை இந்து மதம், ஆகவே இந்துக்களா முஸ்லிம்களா, இந்துக்களா கிறிஸ்தவர்களா, இந்துக்களா பௌத்தர்களா என்கிற முரண்பாட்டை கூர்மைப்படுத்தி இந்துக்கள் தான் பெரும்பான்மை, இந்துக்களை அரவணைத்தால் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்கிற உத்தியை சில கட்சிகள் கையாளுகின்றன. எனவே இது அரசியல் களத்தில் நிகழக்கூடியவை, இதுதான் சமூக களத்திலும் நிகழ்கிறது. ஒரு ஊரில் பெரும்பான்மை சாதிக்காரர்கள் யாவற்றையும் தீர்மானிப்பார்கள். கோவிலில் தர்மகர்த்தாவை நியமிக்கிறதிலிருந்து, பூஜாரியை நியமிக்கிறதிலிருந்து, திருவிழாவை நடத்துவதிலிருந்து, அந்த ஊரில் உள்ள எந்த முடிவாக இருந்தாலும் பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர்கள் முடிவு செய்வார்கள். அல்லது பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர்களின் ஆதரவை பெற்ற சிறுபான்மையை சாதியை சார்ந்தவர் அதில் கோலோச்ச முடியும். பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களின் நலன்களை பாதுகாக்கக்கூடிய
ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அங்கே தலைவராக முடியும். ஆனால் அந்த பெரும்பான்மை சமூகத்தின் நம்பிக்கையை அவர் பெற வேண்டும். இது நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நிகழக்கூடியவை. காவல்துறையினர் ஏன் தலித்துகள் பிரச்சனையிலே ஒரு சார்பு நிலையை எடுக்கிறார்கள்? எல்லா கிராமங்களிலும் சாதி இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், தலித்துகள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். சிறுபான்மை சமூகமாக இருக்கிற தலித்துகளுக்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற அடிப்படையில் ஆதரவாக நிலைப்பாட்டை எடுத்தால் பெரும்பான்மை சாதியை சார்ந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். காவல்துறைக்கு எதிராக, அரசாங்கத்திற்கு எதிராக, சட்டத்திற்கு எதிராக சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்கிற நிலை உருவாகும். அப்போ அவங்க பெரும்பான்மை சமூகத்திற்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய கவர்மெண்ட் மிஷனரிஸ், அதுதான் அவங்களுடைய பியூரோக்ராட்ஸ் ஆட்டிடியூட். அவங்கள பொறுத்தவரை லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். சிறுபான்மை சார்ந்தவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறக்கூடாது. பெரும்பான்மை சார்ந்தவர்கள் எவ்வளவு ஆதிக்கம் செய்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு சிறுபான்மை சாதியை சார்ந்தவர்கள் அமைதியாக இருந்தால் சமூகம் அமைதியாக இருக்கிறது, அவ்வளவுதான். சமூகம் அமைதியாக இருக்கிறது, ஊர் அமைதியாக இருக்கிறது, மாவட்டம் அமைதியாக இருக்கிறது. சாதி ஆதிக்கம் இருக்கிறது, ஆனால் சமூகம் அமைதியாக இருக்கிறது. சாதிய வன்கொடுமைகள் இருக்கின்றன, ஆனால் சமூகம் அமைதியாக இருக்கிறது. பாதிக்கப்படுகிறவர்கள் எதிர்த்து கலகம் செய்யவில்லை, ஆகவே சமூகம் அமைதியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்கிறது. சுடுகாட்டு பாதை இல்லை, பரவாயில்லை, அமைதியாக இருக்கிறார்கள், சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்கிறது. ஏன் சுடுகாட்டுக்கு பாதை இல்லை என்று பியூரோக்ராட்ஸ் பாதையை எடுத்துக் கொடுக்க முயற்சிக்க மாட்டார்கள். பெரும்பான்மை என்பது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை இங்கே ஏற்படுத்துகிறது, எல்லா அமைப்புகளிலும் அது மேலாதிக்கம் செலுத்துகிறது. அரசு துறைகளாக இருந்தாலும் சரி, சமூக தலமாக இருந்தாலும் சரி, பண்பாட்டு தலமாக இருந்தாலும் சரி. ஒரு கோவில் திருவிழாவை நடத்துவது பற்றி உட்கார்ந்து ஊரிலே இருப்பவர்கள் பேசினால் அந்த பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு மற்ற எல்லோரும் கட்டுப்பட்டு போய்விடுவார்கள். ஒரு ஊருக்கு ஒரே ஒரு வண்ணார் சமூகத்தை சார்ந்தவர் இருப்பார், அவருடைய சொல் ஈடுபடாது. ஒரு ஊரிலே ஒரே ஒரு முடிவு திருத்த சமூகத்தை சார்ந்தவர் இருப்பார், அவர் எதுவுமே கோரிக்கையாக வைக்க முடியாது. இதுபோல மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டி என்பது சாதி அடிப்படையிலே இருக்கிறது. சிறுபான்மை என்பது மத அடிப்படையிலே இருக்கிறது. சிறுபான்மை என்பது மொழி அடிப்படையிலே இருக்கிறது. கர்நாடகாவில் போய் நான் தமிழன் சொல்லிட்டு மார்பை உயர்த்த முடியாது, எனக்கு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது என்று பேச முடியாது. அவர்கள் அங்கே பெரும்பான்மை கன்னடர் என்கிற பெயரில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள். எனவே இந்தியாவை பொறுத்தவரையில் இங்கே பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி என்பது ஐடியாலஜிக்கல் மெஜாரிட்டியாக இல்லை, அது கம்யூனல் மெஜாரிட்டியாக இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதனால்தான் பலர் மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள், பலர் சாதியை அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஒன்றே ஒன்று, ஜனநாயகத்தின் முக்கியமான கூறுகளுள் மெஜாரிட்டேரியனிசம் என்பது ஒரு கிரைட்டீரியாவாக இருக்கிறது. அதை நாம் தவிர்க்க முடியாது. அதை தாண்டி சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது. அவர்கள் கேட்ட கேள்வி, பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அது எந்த அடையாளத்தை கொண்டிருந்தாலும், மதமோ சாதியோ மொழியோ எதுவாக இருந்தாலும், அவர்களின் செவிக்கு எட்டக்கூடிய வகையில் நாம் எப்படி பேசுவது, கேள்விகளை தேவைகளை எழுப்புவது என்று சொன்னார். அது ஐடியாலஜிக்கலாக கொள்கை அடிப்படையில் நம்மை நாம் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும், அதில் உறுதியாக இருக்க வேண்டும், அமைப்பாக திரள வேண்டும், அமைப்பு ரீதியாக போர்க்குணத்தை வளர்த்தெடுக்க வேண்டும், அந்த போர்க்குணம் நேர்த்து போகாமல் இருக்க வேண்டும்.
அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற வலிமை பெற வேண்டும். தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டும், போராட வேண்டும். இப்படித்தான் அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. வேறு எந்த வழிமுறையும் கிடையாது. போராடுவது ஒன்றுதான். பெரும்பான்மை வாதத்திற்கு சிறுபான்மையினரின் குரலை எடுத்துரைப்பதற்கான வழி. Only struggle is the way to express our views to the majority. பெரும்பான்மையை சார்ந்தவரிடம் நம்முடைய கருத்தை எடுத்துச் சொல்வதற்கு ஒரே வழி இடையறாத போராட்டம், நீர்த்து போகாத போராட்டம், தொடர் போராட்டம் என்பதுதான் வழி. வணக்கம் தோழர், நான் சுபானா ஃப்ரம் பிஎஸ்டி ஐடெக். எனக்கு சாதியை பற்றியும் இடஒதுக்கீட்டை பற்றியும் ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் என்னோட கூட படிக்கிற பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ அது இல்லை. நான் அதை பற்றி தவறான மனப்பான்மையிலே இருக்காங்க. நான் அதை பற்றி எடுத்து சொன்னால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலையிலையும் இல்லை. இப்போ இவங்க இப்படி தான் அப்படின்னு நான் கடந்து போயிடணுமா, இல்லை அவங்களையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிச்சுட்டே இருக்கணுமா? இந்த கேள்வி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. இந்த மாதிரியான இடங்களில் நாம் எப்படி இயங்குவது, எப்படி செயல்படுவது, எப்படி எதிர்வினையாற்றுவது? ரொம்ப மேலோட்டமாக எல்லோரும் இடஒதுக்கீட்டை தேவையற்ற ஒன்று என்று பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது நல்ல மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை, திறமைக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை, சாதியின் பெயரால் இடஒதுக்கீட்டை பெற்று மேலே வந்து விடுகிறார்கள் என்று இந்தியா முழுவதும் உரையாடல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இடஒதுக்கீடு ஏன் வந்தது, அதற்கு என்ன பின்னணி, சமூக நீதி என்றால் என்ன என்பதையெல்லாம் நன்கு அறிந்தவர்களே இவ்வாறு தான் பேசுகிறார்கள். இடக்கமடக்காக, தெரியாமல் இல்லை. இடஒதுக்கீடு ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலானது. அதுதான் சமூக நீதி. சமூக நீதி என்பது பரிதாபத்தின் அடிப்படையிலே ஏழைகளுக்கு வழங்கப்படுவதல்ல, பொருளாதாரம் அளவுகோல் அல்ல. சமூக நீதி என்பது சமூக தகுதி, சோஷியல் ஸ்டேட்டஸ். இங்கே என்னவாக இருக்கிறது? பிறப்பின் அடிப்படையில் இருக்கிறது, பை பர்த். பிறப்பின் அடிப்படையில் இருப்பதால் உயர்வு தாழ்வு என்பது நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. சனாதனம் என்றால் என்ன என்று பலரும் கேட்பார்கள். ஒரே வரி பதில்: பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை நியாயப்படுத்துவதுதான் சனாதனம். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது இங்கே ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சராக மட்டுமில்லாமல் அதுவே அரசியல் கட்டமைப்பாக மாறிவிட்டது, பொருளாதார கட்டமைப்பாகவும் நிலை பெற்றுவிட்டது. பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்த சாதி, பிறப்பின் அடிப்படையிலே தாழ்ந்தவர்கள், உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறவர்கள் அதிகாரம் உள்ளிட்ட அனைத்தையும் பெறுகிற வாய்ப்பை இந்த சமூகம் வழங்குகிறது. பிறப்பின் அடிப்படையில் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள், அடிநிலையில் இருப்பவர்கள் கல்வியை பெறுவது, வேலைவாய்ப்பை பெறுவது, பொருளாதார தளத்தில்
வருமானத்தை உறுதிப்படுத்துவது, பண்பாட்டு தளத்தில் தனக்கான சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்வது போன்ற எல்லாவற்றிலுமே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அந்த வாய்ப்பை பெற முடியாத சூழலை இந்த சமூகம் உருவாக்கி இருக்கிறது. எனவே பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு என்பது அனைத்து தளங்களிலும் சோஷியோ எஜுகேஷனல், கல்ச்சுரல், பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ், இன் ஆல் த மீன்ஸ், எல்லா வகையிலும் அது இங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவே ஒரு கட்டமைப்பாக மாறி இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சரலாக மாறி இருக்கிறது. ஆகவே இதை, இந்த உயர்வு தாழ்வு என்பதை ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுகிறோம். டிஃபரன்ஸ் என்பது வேறு, டிஸ்கிரிமினேஷன் என்பது வேறு. வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. பாகுபாடு என்பதுதான் ஆங்கிலத்திலே டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுகிறோம். வேறுபாடு என்பது ஆங்கிலத்திலே டிஃபரன்சஸ் என்று நாம் சொல்லுகிறோம். வேறுபாடுகள் வேறுபாடுகள் இயல்பானவை, இயற்கையில் அது தவிர்க்க முடியாதது. மேடு என்றால் பள்ளம் இருக்கும், அது இயல்பானது. கருப்பு இருந்தால் வெள்ளை இருக்கும், இயல்பானது. இரவு இருந்தால் பகல் இருக்கும், இயல்பானது. ஆண் இருந்தால் பெண் இருக்கும், இயல்பானது. இது தவிர்க்க முடியாதது. ஆனால் ஆண் மேலானவன், பெண் கீழானவள், ஆணுக்கு கட்டுப்பட்டவள். ஆண் சொல்லுவதை பெண் கேட்க வேண்டும். தந்தை என்ற ஆண் நீ படிக்கக்கூடாது என்றால் படிக்கக்கூடாது. அண்ணன் தம்பி என்கிற ஆண் நீ வெளியே போகக்கூடாது என்றால் வெளியே போகக்கூடாது. கணவன் என்கிற ஆண் என் பேச்சை மீறி எதையும் செய்யக்கூடாது என்றால் எதையும் செய்யக்கூடாது. இந்த சமூகத்தில் பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது முதலில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வெறும் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் மட்டும் கிடையாது. உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கிற பாகுபாடு மட்டுமல்ல. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் என்பது இங்கே மிக இயல்பான ஒன்றாக மாறி இருக்கிறது. ஆண் 1000 இடத்துக்கும் போய்விட்டு வரலாம், பெண் அப்படி போகக்கூடாது. பெண் தன் விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஆண் எதையும் பேசலாம், எந்த விருப்பத்தையும் சொல்லலாம். பெண்ணுக்கு என்று ஒரு விருப்புரிமை இருக்கிறது, அது இந்த சமூகம் ஏற்காது. ஆக இப்படிப்பட்ட இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், எக்கனாமிக்கல் டிஸ்கிரிமினேஷன், இப்படி இந்த பாகுபாடுகள் சமூகத்திலே இருக்கிறது. இந்த பாகுபாடுகளை களைவதற்கு வீக்கர் செக்ஷனாக இருக்கிற, வல்னரபிள் செக்ஷனாக இருக்கிற, எக்ஸ்ப்ளாய்டட் செக்ஷனாக இருக்கிற, மார்ஜினலைஸ்ட் செக்ஷனாக இருக்கிற சமூக பிரிவினரை எம்பவர் செய்ய வேண்டும். எம்பவர்மெண்ட், எம்பவர்மெண்ட் என்றால் வலுவுள்ளவர்களோடு மோதுவதற்கு வலுவில்லாதவர்களை அந்த வலிமையை பெறச் செய்வது, அவனை எதிர்த்து காம்பீட் பண்ணுவதற்கு, போட்டியிடுவதற்கு. ஒரு களத்திலே ஒரு போட்டி நடக்கிறது, போட்டியை எதிர்கொள்வதற்கு ஒருவனுக்கு சக்தி இருக்கிறது, இன்னொருவனுக்கு சக்தி இல்லை என்றால் அவன் போராடி வெல்லட்டும், ஆனால் போராடுவதற்குரிய வலிமையை தருவது, அவனுக்காக போராடுவதல்ல. எம்பவர்மெண்ட் என்பது அவன் ஃபைட் பண்ணுறதுக்கான நேச்சர் அவன்கிட்ட இருக்குது, ஃபைட்டிங் நேச்சர் இருக்குது, ஆனால் அதற்கான பொட்டென்ஷியல் பவர் இல்லை. யாருக்கு அந்த பொட்டென்ஷியல் பவர் இல்லையோ, போராடுவதற்குரிய பொட்டென்ஷியல் பவர் இல்லையோ, இயல்பான ஆற்றல் இல்லையோ, அந்த ஆற்றல் இருந்தால் போராட முடியும், எழுந்து நடக்க முடியும் மனிதனால். ஆனால் எழுந்து நடக்கவும் முடியாத அளவுக்கு ஒருவனுக்கு வலிமை இல்லை என்றால் அவன்கிட்ட அந்த பொட்டென்ஷியல் பவர் இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சமூகம் வல்னரபிள் செக்ஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. எளிதாக வீழ்த்தப்படக்கூடிய பலவீனமான சமூக பிரிவினர் யார் யார்? விமன். முதல்ல விமன். இன் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, டாப் டு பாட்டம், விமன், பெண்கள் வல்னரபிள் செக்ஷன். ஏன் அவங்க வல்னரபிளாக இருக்கிறாங்கன்னா,
அதற்கு முக்கிய காரணம் பெண்கள் உட்பட ஆல் வல்னரபிள் செக்ஷன்ஸ் கல்வி மறுக்கப்பட்டார்கள், அவங்களுக்கு கல்வி கொடுக்கப்படலை, அதிகாரம் வழங்கப்படவில்லை. அதிகாரம் எதன் மூலமா வரும்? த்ரூ எஜுகேஷன், த்ரூ எம்ப்ளாய்மெண்ட், த்ரூ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். ஒருத்தன் எப்போ எம்பவர் ஆகிறான், அதிகார வலிமை உள்ளவர்களாக மாறுறான்னா கல்வியை பெறுகிற போது அவன் எம்பவர் ஆகிறான், வேலைவாய்ப்பு கிடைக்கிற போது அவன் எம்பவர் ஆகிறான், நிரந்தரமான வருமானம் கிடைக்கிற போது அவன் எம்பவர் ஆக முடிகிறது. அதன் மூலம் அவனுக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் உருவாகிறது. அதன் மூலம் அவன் மற்றவங்களோட காம்பீட் பண்ண முடிகிறது, போட்டியிட முடிகிறது. இதை செய்வதற்கான ஒரு கோட்பாடு தான் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. அதன் அடிப்படையில் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சில இடங்களை ஒதுக்கீடு செய்வது அல்லது தக்க வைத்துக் கொள்வது அல்லது அவர்களுக்கென்று அதை உறுதிப்படுத்துவது. அப்படி செய்தால்தான் ஒரு இன்க்ளூசிவ் growth என்பது உருவாகும். இல்லைன்னா வளர்ந்தவன் வளர்ந்து கொண்டே போவான், வாய்ப்பை பெற்றவன் வாய்ப்பை பெற்றுக்கொண்டே போவான், வளமானவன் வளமானவனாகவே இருப்பான், வலிமையானவன் வலிமையானவனாகவே இருப்பான். எளிமையானவர்கள் எம்பவராக முடியாது. இப்போ எளிமையானவர்களை, நலிவடைந்தவர்களை, சிறுபான்மையினரை எம்பவர் செய்வதற்காக கையாளப்படுகிற ஒரு உத்தி தான் ரிசர்வேஷன். அதுதான் ரிசர்வேஷன். யார் யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்கணும், அதாவது ஒரு வார்த்தையில் சொன்னால் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ். இன்றைக்கு இந்திய சமூக கட்டமைப்பில் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் யார் யார்? நான் தொடக்கத்தில் சொன்னது போல விமன், ரெண்டாவது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், மைனாரிட்டிஸ், டிசேபிள்டு, இவங்கெல்லாம் வல்னரபிள் செக்ஷன்ஸ் அல்லது மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ். ஏன் அவங்க மார்ஜினலைஸ்டு செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா, நீங்கள் மேலிருந்து கீழ் அப்படிங்கிற ஹையரார்கியல் செட்டப்பில் எல்லாத்தையும் நம்ம பார்த்து பழகியிருக்கிறோம். ஆனால் இந்த புதிய ஜனநாயக அணுகுமுறையில் நீங்கள் ஹரிசாண்டல் செட்டப்பில் பார்க்கணும். ஒரு மையப்புள்ளி, அதை சுற்றி வட்டம், அடுத்து ஒரு வட்டம், அடுத்து ஒரு வட்டம் என்று போட்டுக்கொண்டே போனால் கடைசி வட்டம் எதுவோ, வளையம் எதுவோ அது விளிம்புன்னு பேர், மார்ஜின் பேர். ஒரு மையம் என்றால் அதிகாரம்தான் மையம். இங்கே எது மையமாக இருக்கிறது? டெல்லி ஏன் மையமாக கருதப்படுகிறது? பார்லிமெண்ட் அங்கே இருக்கிறதுனால. பார்லிமெண்ட் இருக்கிறதுனால அது ஏன் மையமாக கருதப்படுகிறது? இந்தியாவுடைய மையம் டெல்லியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஜியாகிரபிக்கலாக பார்த்தா டெல்லி இந்தியாவுடைய மையம் இல்லை. ஆனால் டெல்லி இன்னைக்கு இந்தியாவுடைய மையமாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே பவர் இருக்கு. எப்படி பவர் இருக்கு? லா மேக்கர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, பாலிசி மேக்கர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு மையமாக இருக்கு. இப்போ பவர் தான் சென்டர். பவரை சுற்றி இருப்பவர்கள் அதிகார வலிமை உள்ளவர்கள். அந்த பவர் அதிகாரத்தை கடந்து வெளியே போக போக அடுத்தடுத்த வளையங்களில் இருப்பவர்கள், கடைசி வளையத்தில் இருப்பவர்கள் விளிம்பு நிலை மக்கள். அவங்க ஓட்டு பட்டும் போடக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், அதிகாரத்தை நுகரக்கூடியவர்களாக இல்லை. அந்த விளிம்பு நிலை மக்கள் அவங்க தான் மார்ஜினலைஸ்டு செக்ஷன். மற்றவங்க சென்ட்ரலைஸ்டு செக்ஷன். அவங்க யார்? அவங்க ஆல்ரெடி எம்பவர்டு. அவங்க தான் லா மேக்கர்ஸாக இருக்காங்க, அவங்க தான் பாலிசி மேக்கர்ஸாக இருக்கிறாங்க, அவங்க தான் டெசிஷன் மேக்கர்ஸாக இருக்கிறாங்க, முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், கொள்கைகளை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சட்டத்தை இயற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் அதற்கு லா அபைட் பீப்புள், அவங்க சட்டத்திற்கு கட்டுப்பட்ட சமூகம். அவங்க எதற்காக இருக்கிறார்கள்? இதையெல்லாம், இந்த கொள்கை, இந்த சட்டம், இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த மார்ஜினலைஸ்ட் செக்ஷன் அதிகாரத்தை நுகர வேண்டுமானால் அவன் எம்பவர் ஆகணும். எம்பவர் ஆகணும்னா அவனுக்கு எஜுகேஷன் வேணும். எஜுகேஷன் கிடைக்கணும்னா ஏற்கனவே டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு. நீண்ட தலைமுறையாக பல தலைமுறைகளாக வளர்ந்த குடும்பங்களை சார்ந்த பின்னணி உள்ளவர்கள் ஒரு புறம். முதல் தலைமுறையாக இந்த நிகழ்ச்சியில் கூட முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இங்கே விருது கொடுத்தோம், பொற்கிழி கொடுத்தோம். இப்பதான் முதல் தலைமுறையா
யூனிவர்சிட்டியில் அடி எடுத்து வைக்கிறாங்க, ஸ்கூலில் அடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க அப்பா படித்தாங்களா இல்லை, அம்மா படித்தாங்களா இல்லை, தாத்தா இல்லை, முப்பாட்டன் இல்லை, முதல் தலைமுறையாக வராங்க. இப்போ அவங்களும் இவங்களும் எப்படி போட்டியிட முடியும்? எங்கள் தாத்தா ஹைகோர்ட் ஜட்ஜு, எங்கள் முப்பாட்டன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, என்னுடைய அப்பா வந்து ஆடிட்டர், அவருடைய அப்பா வந்து ஆடிட்டர் ஜெனரல், அந்த வரிசையில் வந்த பிள்ளைங்க நாங்கள் வாரிசுகள். எனக்கு எல்லாமும் ஏற்கனவே தெரியும். இவனோட முதல் தலைமுறை சார்ந்த போட்டி போட முடியுமானா போட்டி போட முடியாது. இது வந்து டிஸ்பாரிட்டிஸ், சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ், இந்த வேறுபாடுகள் இருக்கிறது. இதை ஈடு செய்வதற்காக, சரி செய்வதற்காக அவனை இவனோடு மோத விடாமல் அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு இடையிலேயே ஒரு போட்டியை உருவாக்குவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட தொகுதியை எடுத்து அவர்களுக்கென்று வைத்து விடுவது, அதுதான் ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷனை புரிந்து கொள்வதற்கு சமூக புரிதல் தேவை, அரசியல் புரிதல் தேவை. இந்திய சமூக கட்டமைப்பின் பின்னணியை அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அறிந்து கொள்ளனா நீ என்ன மார்க் வாங்கின, நீ என்ன மார்க் வாங்கின, நீ 65 அவுட் ஆஃப் 100, நீ 95 அவுட் ஆஃப் 100, உனக்கு ஏன் சீட்டு கிடைக்கல, இவனுக்கு ஏன் சீட்டு கிடைச்சிது, இவன் சாதி அடிப்படையில் வாங்கிட்டு போயிட்டான், இவனுக்கு திறமை இல்லை, அவன் வந்து மேல் சாதிங்கிறதுனால வஞ்சிக்கப்படுகிறான் அப்படின்னு அந்த ஒரு ஈவெண்ட்டை மட்டும் வச்சு விமர்சனம் பண்ணுகிற போக்கு. எனவே அதை கடந்து போகாமல் அவர்களுக்கு இதில் உள்ள நீதியை எடுத்து சொல்ல வேண்டும். சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது என்ன என்பதை நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். பரம்பரையாக படிக்க வாய்ப்பில்லாத குடும்பங்களின் பின்னணியில் இருந்து வரக்கூடியவர்களுக்கென்று அரசு சட்ட ரீதியாக ஒதுக்குகிற உரிமை, அந்த உரிமை என்பது பரிதாபத்தின் அடிப்படையில், பச்சாதாபத்தின் அடிப்படையில் ஒதுக்கப்படுவதல்ல. காலம் காலமாக பறிக்கப்பட்ட உரிமையை மீட்டு தருகிற முன்னுரிமை என்று சொல்ல வேண்டும். அது வந்து ஒரு பிரையாரிட்டி, அது வந்து பிரையாரிட்டி, முன்னுரிமை அது. எனவே உங்க பேர் என்ன? சுபானா அவங்க எழுப்பிய கேள்வி, இந்த மாதிரி பேசக்கூடியவர்களை எப்படி நாம் எதிர்கொள்வது, கடந்து போக முடியும்? கடந்து போகக்கூடாது. கடந்து போனோம்னா நம்முடைய கடமையை நாம் தவறிட்டுன்னு அர்த்தம். நாம் எந்த அளவுக்கு நாம் அதில் ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்கு, அதை நாம் முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். நமக்கு இருக்கிற கொஷின்ஸ், அவங்க கேட்குற கேள்வி நமக்கும் எழும், அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை தேடிக்கணும். அந்த அடிப்படையில் அவங்களை நாம் வந்து புரிய வைப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஜெயசூர்யா. அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நான் ஜெயசூர்யா, ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிடெக் அக்ரி படிக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாநிலங்கள் முன் வந்திருக்காங்க. ஆனால் அதை சில பேர் தவிர்க்கிறாங்க. அதை அவங்க தவிர்க்கிறது சரியா இல்லை தவறா? சாதி ஒழிப்பை பேசுகிற நாம், ஜெயசூர்யா இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா எதாத்துக்காக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், சாதி எண்ணிக்கை தெரிஞ்சால் ஒருத்தருக்கு அது வந்து இன்னும் கூர்மையடையாதா, சாதி உரையாடல், இந்த சாதி அதிகமாக இருக்காங்க, இந்த சாதி கம்மியாக இருக்கிறாங்க, இவங்க பெரும்பான்மை, இவங்க சிறுபான்மை, இது மேலும் சாதியவாத உரையாடல்களை கூர்மைப்படுத்தும், முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தும் அப்படிங்கிறது உண்மைதான். இது வேண்டாம் அப்படின்னு கடந்து போகணும் நம்ம விரும்பலாம். ஆனால் இது கூர்மையடைய இந்த விவாதம் என்பது இன்னும் அறிவுபூர்வமானதாக மாறும், ஆழமாக மாறும். வரலாற்று பின்னணியோடு விவாதிக்கக்கூடிய அறிவார்ந்தோர் இதிலிருந்து உருவாவார்கள். பிற்போக்கு சக்திகளாக இருந்து விவாதிக்கக்கூடியவர்களை விட்டுவிடுங்க. ஒரு 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 டிபேட் நடக்கிற போது அந்த டிபேட் அறிவார்ந்தவர்களிடையே பெரிய உரையாடலாக மாறுகிற போது, அறிவார்ந்தவர்களில் மிகவும் ஆழமான உரையாடலுக்கு ஆட்படுகிறவர்கள் இந்த முரண்பாட்டை மேலும் கூர்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி
இதை ஒழிக்க வேண்டிய தேவை எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிவார்கள். ஏன் ஒழிக்க வேண்டும் என்பதை கண்டறிவார்கள். அப்போ நாம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த விவாதம் நடக்கிற போது இது தேவையற்ற ஒன்று என்கிற முடிவுக்கு சமூகம் வரும். இது ஒழிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சமூகம் உணரும். எனவே இப்படிப்பட்ட விவாதங்கள் மேலும் மேலும் ஷார்ப்பன் ஆகணும். இல்லைன்னா சாதியெல்லாம் கேட்க வேண்டாம், சாதியெல்லாம் பேச வேண்டாம், அது விடு, நாமெல்லாம் சகோதரர்களாக இருப்போம். ஆனால் ப்ராக்டிக்கலாக எல்லாம் பேசி முடிச்சுட்டு என் தெருவுக்கு நான் போகிறேன், உன் தெருவுக்கு நீ போ, உன்னுடைய கலாச்சாரத்தில் போய் நீ மூழ்கி போ, என்னுடைய கலாச்சாரத்தில் நான் மூழ்கி போகிறேன். உறவாடுவதாக இருந்தாலும் கலாச்சார உறவுகளாக இருந்தாலும் ஏற்கனவே சமூகம் எனக்குன்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கு, உனக்குன்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கு. அதுதான் சாதி காப்பாற்றப்பட்டு வருவதற்கு காரணம். இதை பற்றிய உரையாடலே வேண்டாம் என்று கடந்து போவதே சாதியை பாதுகாப்பதற்கு உதவிவிடும். இப்ப சாதியை பற்றிய உரையாடலை கூர்மைப்படுத்துகிற போது இது தேவையற்ற ஒன்று என்கிற முடிவுக்கு வந்து சேருவார்கள். இது சமூகத்தில் பயனற்ற ஒன்று. இதனால் மக்கள் ஒற்றுமை பாதிக்கப்படுகிறது, உற்பத்தி பாதிக்கப்படுகிறது, சுரண்டல் நீடிக்கிறது, சாதிய ஆதிக்கவாதிகள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கிறார்கள், உழைக்கிறவர்கள் சுரண்டப்படுகிறார்கள். எல்லாத்துக்கும் இந்த சாதி பெரிய வெப்பனா இருக்கு. யாரையும் ஒன்று சேர விடாம தனித்தனியா பிரிச்சு சிதற வச்சு அது ஆட்சி அதிகாரத்தை நுகர்ந்து கொண்டிருப்பவர்கள் அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கு சாதி மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. உழைப்பவர்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், கோலோச்சக்கூடியவர்கள் கோலோச்சி கொண்டே இருக்க வேண்டும், அல்லது சுரண்டுகிறவர்கள் சுரண்டிக்கொண்டே இருக்க முடியும். அதற்கு ஏதுவான ஒரு சமூக கட்டமைப்பை இந்த சாதி உருவாக்கி வைத்திருக்கிறது. சாதியை பற்றிய கூர்மையான விவாதங்கள் நடைபெறுவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பும் ஒரு தூண்டுகோலாக அமையும். இது பெரிய டிபேட்டா மாறும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோருகிறவர்கள் முக்கியமாக எதை முன்னிறுத்துகிறார்கள் என்றால், இடஒதுக்கீட்டு பயனை முறையாக முழுமையாக பெற முடியவில்லை, குறிப்பிட்ட சிலர் இடஒதுக்கீட்டு பயனை அதிகம் பெற்று விடுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பிசின்னு பொதுவாக இருக்கு, அதில் நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கு. அந்த வாய்ப்பை ஒரு சில சாதிகள் 1, 2, 3 என்று சொல்லக்கூடிய ஒரு சில சாதிகள் மட்டும்தான் இந்த 50% இடஒதுக்கீட்டை நுகர்கிறார்கள். அப்போ அதில் இருக்கக்கூடிய பலவீனமான மைக்ராஸ்கோபிக் கம்யூனிட்டிலாம் பயன்பெற முடியாமல் போகிறது. அப்போ அதை தனியே பிரித்து கொடுங்கள். தனியாக எப்படி பிரிக்க முடியும்? தனியாக பிரித்தா நீ எவ்வளவு சதவீதத்தில் இருக்கிறன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. அப்போ அந்த கேள்வி வருகிறது. இப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவருடைய மக்கள் தொகை என்ன என்பதை தெரிந்தால் அந்த எண்ணிக்கை அடிப்படையில் அவர்களுக்கு எப்படி விகிதாச்சார அடிப்படையிலே பிரித்து தர முடியும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி தரும். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சமூக நீதி கடைசி மனிதன் வரையில் போய் சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும். அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையானதாக இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான சாதிகள் பிசி பட்டியலிலே இருந்தன. அது பிசி எம்பிசி என்று 2 தொகுப்பாக மாற்றப்பட்டது. 2 தொகுப்பாக மாற்றப்பட்டாலும் கூட இப்போ எம்பிசி தொகுப்பிலே கூட சில சாதிகள் மட்டும்தான் அந்த பயனை நுகர முடியும். இப்போ ஷெட்யூல் காஸ்ட்லையும் அப்படிதான். இப்போ ஷெட்யூல் காஸ்டில் மொத்தம் 74 சாதிகள். 74 சாதிகளில் நாம் பெரும்பான்மையாக பேசுறது 3 சாதிகளை பற்றி தான் பேசுகிறோம். மிச்சம் இருக்கிற 71 சாதிகளை பற்றி நாம் பேசுவதில்லை. அந்த 71 சாதிகள் மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. அந்த 71 சாதிகள் 0.001% கூட இடஒதுக்கீட்டு பயனை நுகர முடிவதில்லை. இப்போ அது போய் சேரணும். இப்போ ஒவ்வொரு சாதியும் எத்தனை சதவீதம் என்று இருந்தால் ஒரு தொகுப்பின் அடிப்படையில் உட்சாதிகளை எல்லாம் ஒழித்து கடைசியாக
வெறும் கேட்டகரி என்கிற அடிப்படையில் வந்துடும். அப்போ சாதியை அரசாங்கமே ஒழிக்க வேண்டிய தேவை வந்துடும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது 4000 பேர் ஒருத்தன் ஒரு சாதியில் இருப்பான், 10,000 பேர் ஒரு சாதியில் இருப்பான், 1,00,000 பேர் ஒரு சாதியில் இருப்பான், 1,50,000 பேர் ஒரு சாதியில் இருப்பான். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது 2% 3% அவன் பயன்பெற முடியாது. இப்போ இவங்களை என்ன செய்யறது? இந்த மாதிரி மைக்ராஸ்கோப்பிக்காக இருக்கக்கூடிய மிக மிக எண்ணிக்கை குறைந்த சாதிகளை எல்லாம் ஒரு கேட்டகரியாக மாற்றணும். இந்த கேட்டகரியாக மாற்றி விட்டால் சாதி தேவைப்படாமல் போயிடும். அப்போ நீ வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து வெறும் கேட்டகரி போட்டால் போதும், காஸ்ட் போட வேண்டியதில்லை. அது ஒரு நீண்ட டிபேட்டுக்கு பின்னால் வரும். இப்போ வராது. இப்போ வந்து சாதி பெருமை தான் பேசிகிட்டே இருப்போம். சாதி பெருமை பேசுவது ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கும். அதன் பிறகு இதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை, வண்ணார் நான் சொல்லிக்கிறதுனால எனக்கு எந்த பயனும் இல்லை, நான் ஒரு ஆள் தான், ஒரு ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கு 10 குடும்பம் தான் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கிடைக்கும்? முடித்திருத்தக்கூடிய சாதியை சார்ந்தவர்கள் ஒரு மாவட்டத்துக்கே 100 பேர் தான் இருக்கிறோம், 100 குடும்பம் தான் இருக்கிறோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். இப்போ இவங்கெல்லாம் இடஒதுக்கீட்டுக்காக யாரும் அவங்க அமைப்பாகவும் முடியாது, போராடவும் முடியாது, அவங்களுக்காக பேசுறதுக்கும் ஆள் கிடையாது. அப்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகு மிக 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 மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவர்களின் நிலை என்ன என்கிற கேள்வி வரும். மெஜாரிட்டி அவன் போராடுவான், அவன் சாதி அடிப்படையில் இயக்கமாக இருப்பான், சங்கமாக இருப்பான், ஏதோ ஒரு வகையில் போராடிட்டு இருப்பான். மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய சமூக பிரிவினரின் நிலை என்ன என்கிற விவாதம் இறுதியாக வந்து இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தத்தில் வெறும் கேட்டகரைசேஷன் என்கிற பெயரில் ஒரு முடிவுக்கு வருவாங்க அரசாங்கம். இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இன்றைய காலத்தின் தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக மாறி இருக்கிறது. அந்த கோரிக்கையை எழுப்புவதிலே தவறில்லை. அதை இந்திய ஒன்றிய அரசு செய்வது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான ஒரு கடமை. சென்சஸ் என்பது யூனியன் கவர்மெண்ட் லிஸ்ட்ல இருக்குது. அந்த சென்சஸை எடுக்கும்போது காஸ்ட் பேஸ்டு சென்சஸாகவே எடுக்கணும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எஸ்சி எஸ்டிக்கு ஏற்கனவே சென்சஸ் இருக்கு, அதாவது சாதிவாரி அடிப்படையிலே இருக்கு. ஓபிசிக்கு தான் இடஒதுக்கீடு சாதிவாரி அடிப்படையில் கிடையாது. இது மக்கள் தொகை சாதிவாரி அடிப்படையில் இல்லை. அது வெறும் இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அப்படின்னு தான் இருக்கு, மத அடிப்படையில். ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியே எண்ணிக்கை இருக்கு, நம்பர் இருக்கு. அது ஏற்கனவே அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஷெட்யூல் காஸ்ட் கோரிக்கை அல்ல, எஸ்டி கோரிக்கை அல்ல, அது ஓபிசிக்கான கோரிக்கை. இது ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இப்போ அந்த சாதிவாரி அடிப்படையிலே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் ஓபிசி தான் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி டிமாண்டிங் இடத்துல தான் இருக்கிறாங்க. ஓபிசியில் வந்து பெரும்பான்மையாக டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த சமூக நீதி தொடர்பான விவாதத்தில் விரைவாக பங்கேற்கிற போது உண்மை தெரிஞ்சிடும். சுப்ரீம் கோர்ட்டில் மொத்தம் 150 ஜட்ஜின்னு வச்சுங்க. 150 ஜட்ஜில் ஓபிசி 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்கிறாங்க, 4 பேர் தான் இருக்கிறாங்க. எம்பிசியில் யாரும் இல்லை, எஸ்சி எஸ்டியில் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இப்போ இதை வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற போது அதிகாரத்தில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை என்ன, இந்த ஓபிசியுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன, இதை ஒப்பீடு பார்க்க முடியும். அப்போ ஓபிசி சமூகம் வெறும் மத அடிப்படையில் உயர் சாதி இந்துக்களோடு கைகோர்த்து நிற்பது மட்டுப்படுத்தி சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற அடிப்படையில் அவர்கள் வெளியேறி வருவார்கள். அப்போ ப்ரீடாமினன்ட் ரோல் எடுக்கக்கூடிய அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு எதிராக ஓபிசி மக்கள் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். பெரியாருடைய போராட்டம் அதுதான். அவர் ஏதோ திராவிடன் பேசி இங்கே தமிழர் எழுச்சியை தடுத்துட்டாருங்கிற மாதிரி ஒரு கருத்து பரப்பப்படுகிறது. அதுவல்ல, அவருக்கு வந்து ஒரு தேசிய ஒரு நேஷனல் பர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. அதில் ஓபிசி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க எஜுகேஷனில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, அதிகாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, இதை பார்க்கிற போது அப்பர் காஸ்ட் பீப்புள் மைனாரிட்டியாக இருந்தாலும் எல்லா அதிகார பீடங்களிலும் அவர்களே கோலோச்சுகிறார்கள். அப்போ இந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி, இதுதான் அவருடைய கோரிக்கையாக மாறுகிறது. இப்போ இதுவெல்லாம் வந்து சமூகத்தை சமன்படுத்துவதற்கான ஒரு படிநிலை, 2 படிநிலை, 3 படிநிலை, ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்
இது நகரும். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற கோரிக்கை இன்றைக்கு ஒரு ஸ்டேஜ், அது ஒரு முக்கியமான ஒரு படிநிலைக்கு வந்திருக்கிறது. அது நடைபெற்று விட்டால், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டால், அதன் பிறகு விவாதத்தின் வடிவமே மாறும். இந்திய சமூகத்தில் சமூக நீதி தொடர்பான உரையாடலின் வடிவம் வேறு பரிமாணத்தை பெறும். அது கம்ப்ளீட் அந்த டைமென்ஷனே மாறும். அப்போது தி எக்ஸிஸ்டிங் ஆஃப் காஸ்ட் அது ஒரு கொஸ்டினா மாறும். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இன்றைய தவிர்க்க முடியாத ஒரு வரலாற்று தேவை என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சார், குட் ஈவினிங் சார். என் பேர் மாதவன். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 3rd இயர் பிஹெச்டி படிக்கிறேன் சார். ஏன் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தேவைப்படுது? அடையாள அரசியல் ஏன் தேவைப்படுது? அகில இந்திய அரசியல் அப்படின்னு சொல்லுங்க. அடையாள அரசியல் முதல்ல ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி ஓகே. முதல்ல அடையாள அரசியல் தான் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். மனித குலத்தில் அடையாளங்கள் தவிர்க்க முடியாதவை. அந்த அடையாளங்கள் ஒரு கூட்டுறவுக்கு இன்றியமையாத தேவையாகவும் மாறுகிறது. ஒரு எழுச்சிக்கு அது கட்டாயமாக தேவைப்படுகிறது. ஆனால் அந்த அடையாளங்களே நிலையானது என்று கருதி அதை பிடித்து தொங்குகிற போது அது அடையாள அரசியலாக மாறுகிறது. தமிழர் என்பது ஒரு அடையாளம், இந்து என்பது ஒரு அடையாளம், சாதி என்பதும் ஒரு அடையாளம். ஆண் பெண் என்பது கூட ஒரு அடையாளம் தான். நாங்கள் எல்லாம் பெண்கள், பெண்ணுரிமைக்கானவர்கள், ஆணாதிக்கத்தை எதிர்க்கிறோம் என்கிற அரசியலை பேசுகிற போது அதுவும் ஒரு அடையாளமாகத்தான் மாறுகிறது. சிதறி கிடக்கிற மக்களை ஏதேனும் ஒரு வடிவத்தில் அமைப்பாக திரட்டுவதற்கு அடையாளங்கள் தவிர்க்க முடியாத தேவையாக மாறுகிறது. ஏதேனும் ஒரு அடையாளத்தை சொல்லித்தான் அவர்களை ஈர்க்க முடியும், அணிதிரட்ட முடியும். வெறும் கொள்கை கோட்பாடு என்கிற அடிப்படையில் அவ்வளவு இலகுவாக மக்களை அணிதிரட்டி விட முடியாது. மார்க்சியம் என்பது ஒரு கோட்பாடு. அந்த மார்க்சியத்தை சொல்லி புரிய வைத்து பாட்டாளி வர்க்கத்தை அணிதிரட்டுவது. பாட்டாளி வர்க்கம் ஒரு அடையாளமா என்றால் இல்லை. தொழிலாளர் என்பது ஒரு அடையாளமா என்றால் இல்லை. ஆனால் மதம் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. மதத்தை சொன்னவுடனே அந்த அடையாளம் உள்ள அத்தனை பேரும் வேறு எந்த விவாதமும் இல்லாமல் உடனே அணிதிரண்டு விட முடியும். தொழிலாளர்கள் அப்படி தொழிலாளர் என்கிற பெயரில் உடனே அணிதிரண்டு விட முடியாது. கருத்தியல் அடையாளமாக மாறினால் தொழிலாளர்கள் அணிதிரண்டு விடுவார்கள். கருத்தியல், ஒருமித்த கருத்தியல் வலிமை பெறுகிற போது அணிதிரண்டுவார்கள். சாதி ஒரு அடையாளம். நம்ம சாதியை இழிவா பேசிட்டான், உடனே அந்த சாதி உணர்வுள்ளவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. இந்த சாதிக்கு இவர்தான் தலைவர், அவரை உயர்த்தி பிடிப்பது, அவருக்கு திருவுருவப்படங்கள் வைப்பது, அவருக்கு சிலை வைப்பது, அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுவது, அவருடைய நினைவு நாள் கொண்டாடுவது, அதை வைத்து மக்களை திரட்டுவது, மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பது, இது ஒரு அரசியல். அதை தாண்டி எல்லா தரப்புகளிலும் இருக்கிற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கு சாதி ஒரு தடையாக நிற்கும், அல்லது மதம் ஒரு தடையாக நிற்கும், இனம் ஒரு தடையாக நிற்கும். மொழி இன அடையாளங்கள். நான் தமிழன். இப்ப தமிழர் அல்லாத
உழைக்கிற வர்க்கம், அவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள், அவங்க ஏழை தான், நிலமில்லாதவர்கள், அவங்க உழைக்கிற கூலிகள் தான். எனக்கு அவன் தேவையில்லை. எனக்கு தமிழ் பேசக்கூடியவன், தமிழை தாய்மொழியாக கொண்டவன் தான் வேணும். அப்போ அவன் உழைக்கிறவனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், கூலி தொழிலாளியாக இருந்தாலும், சுரண்டப்படக்கூடியவனாக இருந்தாலும், பாதிக்கப்படக்கூடியவனாக இருந்தாலும், அவனை என்னுடைய தோழமை சக்தியாக ஏற்றுக்கொள்ள தமிழன் என்கிற அடையாளம் தடுக்கிறது. அந்த சாதியில் இருப்பவனும் ஏழைதான், இந்த சாதியில் இருப்பவனும் கூலி தொழிலாளி தான், இந்த சாதியில் இருப்பவனும் விவசாயி தான். எனக்கு அது பற்றி பிரச்சனை இல்லை. என் சாதிக்காரன் மட்டும்தான் என்கிட்ட வரணும். சாதி ஒரு அடையாளமாக மாறுகிற போது அந்த ஏழை எனக்கு தேவையில்லை, இந்த சுரண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறவன் என்னவன் இல்லை, குடியிருக்க வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மிலே கிடப்பவன் அவன் என் சாதிக்காரன் இல்லை, கொளுத்தப்படுகிறவன் என் சாதிக்காரன் இல்லை, கொலை செய்யப்படுகிறவன் என் சாதிக்காரன் இல்லை. எனவே அவனுக்காக நான் கண்ணீர் வடிக்க தேவையில்லை, அவனுக்காக நான் போராட தேவையில்லை என்கிற அரசியல் அடையாள அரசியல். எனவே அடையாள அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேல் போகாது, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் விரிவடையாது, ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே அது வேறு ஒன்றாது. அது வெறுமன அடையாளத்தை மட்டுமே பிடித்து கொண்டு முட்டுச்சந்திலே போய் நின்றுவிடும். அடையாள அரசியலுக்கு அதற்கு பிறகு பயணிக்க பாதை இருக்காது, பறப்பதற்கு வானம் இருக்காது, மேலும் ஆழமாக மூழ்குவதற்கு அவனுக்கு இடம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே போய் அது முட்டுச்சந்திலே போய் நிப்பாட்டிவிடும். எனவே அப்படிப்பட்ட அடையாள அரசியலை ஒரு தொடக்க எழுச்சிக்காக பயன்படுத்துவது அல்லது ஒரு ஒருங்கிணைவுக்காக பயன்படுத்துவது. ஆனால் அதை தாண்டி இலக்கு இருக்கிறது, அதை தாண்டி பயணம் இருக்கிறது. அதற்கான பாதைகளை உருவாக்க வேண்டும், அதற்கான களங்களை உருவாக்க வேண்டும் என்கிற புரிதலோடு செயல்பட்டால் அடையாள அரசியலுக்குள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். ஆனால் இந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு நாம் கடந்து போய்விட முடியாது. இந்த அடையாளங்கள் இயல்பாகவே சமூகத்தில் ஏற்கனவே நமக்கு முன்னதாகவே இங்கு இருக்கின்றன. எனவே அடையாளங்களை முற்றாக அழித்தொழிக்க முடியாது. ஆனால் அடையாளங்கள் நமக்கான இலக்கை நோக்கி செல்வதற்கு தடையாக இருந்தால் அதுதான் அடையாள அரசியல். நம்முடைய பயணத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்தால் அதுதான் அடையாள அரசியல். அப்படிப்பட்ட அடையாள அரசியல் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய புரிதல். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இந்தியாவில் எந்த பிரச்சனை நடந்தாலும் முதல்ல குரல் கொடுக்குற ஒரே கட்சி நம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்குறேன். சாதிய பாகுபாட்டை தவிர்த்து இப்போ இந்தியாவில் அதிகமாக நடக்கிற கொடுமைகள்னா பாலியல் வன்முறை கொடுமை தான். பெண் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அந்த வகையில் அரசாங்கம் இது கடுமையாக தண்டிக்கலையா, இல்லை என்ன மாதிரியே பெற்றோர்களுடைய கவனக்குறைவா, இல்லை இந்த குறிப்பிட்ட கொடுமைகளை செய்கிற ஆண்களின் ஆணாதிக்கமா, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா சார்? இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு பினாமினா. எப்போதுமே ஒடுக்குகிறவர்கள், ஆதிக்கம் செய்கிறவர்கள், பாதிக்கப்படுகிறவர்களுக்கு தீர்வை தேட மாட்டார்கள், தீர்வை சொல்ல மாட்டார்கள். அது அவர்களுக்கான தேவையும் இல்லை. பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் ஆண்கள் அதற்காக கூடி பேசி தீர்வு தேடுவார்களா என்றால் தேட மாட்டார்கள். அது எப்போது ஆண்களை அந்த நிலைக்கு தள்ளும் என்றால் பாதிக்கப்படுகிறவர்கள் ஒருங்கே அணி திரளுகிற போதுதான், பாதுகாப்புக்கான போராட்டத்தை எடுக்கிற போதுதான்.
விடுதலை சிறுத்தைகளின் மொழியில் சொல்ல வேண்டுமானால் அமைப்பாய் திரளுவதுதான். அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு எதிர்ப்பு தேவைப்படுகிறது. ஒரு பாதிப்பில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு எதிர்ப்பு தேவைப்படுகிறது. குளவியாக இருந்தால் கூட கூட்டிலே நாம் கை வைத்தால் உடனே அது தாக்குகிறது. அது ஒரு டிஃபென்சிவ் மோடு. இந்த ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறது ஒரு டிஃபென்சிவ் மோட். அதை போய் நம்ம சீண்டாதவர்கள் அது நம்மளை தாக்குறதில்லை. ஆனால் சீண்டும் போது அது களைஞ்சு ஓடுறதில்லை, அது தாக்குகிறது. இப்போ பாலியல் வன்கொடுமைகள் சிறுமி முதல் பெரியவர்கள் வரையில் இங்கே நிகழ்கின்றன என்றால் அதை முதலில் எதிர்ப்பதற்குரிய வலிமையை பாதிக்கப்படுகிற பெண் சமூகம் பெற வேண்டும். அந்த வலிமையை எப்படி பெற முடியும்? விழிப்புணர்வின் மூலம்தான் பெற முடியும். அந்த விழிப்புணர்வு எப்படி வரும்? கல்வியின் மூலம்தான் வரும். அந்த விழிப்புணர்வு எப்படி வரும்? சமூகம் ஏற்கனவே இங்கு கட்டமைத்து வைத்திருக்கிற பெண்கள் தொடர்பான பிரமைகள் உடைக்க வேண்டும். ஆண்கள் தொடர்பான கட்டுமானங்களை உடைக்க வேண்டும். பெண்கள் பூ போன்றவர்கள், பெண்கள் இல்லறத்துக்கு மட்டுமே தேவையானவர்கள், பெண்கள் இனப்பெருக்கத்திற்கான பணியை செய்யக்கூடியவர்கள், பெண்கள் ஆண்களின் இச்சைக்கான பொருள், ஒரு கமாடிட்டி. இதுவெல்லாம் இந்த சமூகத்திலே ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்ட ஒரு கருத்தாக்கங்களாக இருக்கின்றன. இந்த கருத்தாக்கங்களை உடைக்காமல் பெண் சமூகம் எந்த பாதிப்பில் இருந்தும் விடுபட முடியாது. ஆக இந்த கருத்தாக்கங்களை உடைப்பதற்கு விழிப்புணர்வு தேவை. அதற்கு எஜுகேஷன் என்பது தவிர்க்க முடியாதது. எனவே ஆண்கள் தவறு செய்கிறார்கள், அதனால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த ஆண்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு டிமாண்ட். அது ஒரு முக்கியமான கோரிக்கை. அது கட்டாயம் தேவை. அது ஒரு அரசு செய்ய வேண்டும். ஆனால் அது மட்டுமே தீர்வாகாது. அது மட்டுமே தீர்வாகாது. நான் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முழக்கம் எழுதினேன். தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாது என்று ஒரு முழக்கம். தேவையை உணராமல் போராட முடியாது. போராடுறதுக்கு கூட உனக்கு என்ன தேவைன்னு தெரியணும். உனக்கு என்ன தேவைங்கிறது தெரியலன்னா நீ போராட முடியாது. சும்மா மந்தமாக தான் உட்காந்துருப்போம். ஃபைட்டிங் நேச்சர் கூட எங்கேருந்து வரும்னு சொன்னால் உனக்கான தேவை என்னங்கிறத நீ உணரணும். அதுக்கான விழிப்புணர்வு தேவை. அப்போது பெண்கள் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் பெண்கள் அரசியல் சக்தியாக ஒரு அமைப்பாக திரள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, படித்தது போதும், வேண்டாம். அப்போ ஒரு 500 பேர் கூடியிருக்க இடத்துல ஒரு 50 பெண்கள் கூட இங்கே இல்லை. 500 பேர் கூறக்கூடிய இடத்துல ஒரு 200 பேர் பெண்கள், 300 பேர் ஆண்கள் அப்படிங்கிற நிலைக்கு வந்துச்சுன்னா பெண்களின் பாதுகாப்புக்கு போலீஸே தேவையில்லை, சட்டம் தேவையில்லை. அதுக்கு யாரும் எந்த ஆணும் பெண்ணையும் பேசக்கூடிய ஆண் தேவையில்லை. இன்வால்வ்மெண்ட்டுங்கிறது தான். ஒரு கட்சிக்குள்ள 10,000 பேர் உறுப்பினர்கள், அதில் ஒரு 100 பேர் தான் பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அந்த 100 பேர் மட்டும் வந்துட்டு போனாங்கன்னா அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. இந்த 10,000 பேரில் ஒரு 4,000 பெண்கள் வராங்க அப்படின்னா யாராலையும் கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியாது. அதை ஒரு டிபேட்டை மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தருடைய வீட்டில் இருந்து அவனுடைய மனைவி நிகழ்ச்சி வராங்கன்னா அவன் இன்னொரு பெண்ணை கேலியாக பேச முடியாது. ஒவ்வொருடைய குடும்பத்திலிருந்து அவனுடைய மகள் வராங்கன்னா அவன் இன்னொரு பெண்மணியை அசிங்கப்படுத்த முடியாது, அசாசினேட் பண்ண முடியாது, கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியாது. அப்போது அந்த கமிட்மெண்ட் என்பது பெண்கள் தரப்பிலிருந்தும் உயர வேண்டும், கூடுதலாக இருக்க வேண்டும். எனவே
தலித்துகளின் பாதுகாப்பு தலித்துகளின் கைகளில் இருக்கிறது என்பதைப் போல பெண்களின் பாதுகாப்பு பெண்களின் கைகளில் இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால்தான் போராட முடியும். அப்படி போராடினால்தான் தற்காத்து கொள்ள முடியும். தேவையை உணராமல் போராட முடியாது. போராட தெரியாமல் நீ வாழ முடியாது என்கிற முழக்கம் இந்த இடத்திலே பெண்களுக்கும் பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். வணக்கம் ஐயா, என் பேர் காவ்யா, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேலாளர்லேருந்து வரேன். என்னோட கேள்வி வந்து, அனைத்து மக்களுக்காகவும் போராடுறீங்க, ஆனால் ஏன் இன்னும் உங்களை தலித் தலைவர் என்று அடையாளப்படுத்துகிறார்கள்? நல்ல வேளை நீங்கள் வந்து ஏன் நீங்களே தலித் தலைவர்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பல. பிறர் ஏன் அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். அதுக்கு வந்து நாம் வந்து வருத்தப்பட தேவையில்லை. நான் வந்து தலித் அப்படிங்கிறத என்னுடைய புரிதலில் இருந்து அது ஒரு சாதி அடையாளமாக நான் பார்க்கல. தலித் அப்படிங்கிறது எல்லா தரப்பிலும் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களை குறிக்கிற ஒற்றை சொல்லு. பாதிக்கப்பட்ட மக்களை குறிக்கிற ஒற்றை சொல்லு. பறையர்னா சாதி, தலித்னா சாதி கிடையாது. தலித்துங்கிற சொல்லுக்கு நேரடியான பொருள் வந்து புரோக்கன் பீப்புள்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் புரோக்கன் பீப்புள். புரோக்கன் பீப்புள்னா நொறுக்கப்பட்ட மக்கள்னு அர்த்தம். நொறுக்கப்பட்ட மக்கள்னா அவன் ஒரு கம்யூனா இல்லைன்னு அர்த்தம். ஒரு சொசைட்டியா இல்லை, தனித்தனியாக நிற்பான். இவன் சாதி பேரை சொல்லிட்டா கூட ஒன்றா இருக்க மாட்டான். தலித்துகிட்ட மட்டும். மற்ற சமூகங்கள்கிட்ட ஒரு சாதியே போதும் அடையாளமாக. ஒரு 70% அவங்களால உடனே கன்சால்டேட் பண்ண முடியும். ஆனால் தலித்தாக இருக்கிறவங்கள என்ன பாடுபட்டாலும் அவங்கள ஒரு சக்தியாக அடையாளப்படுத்த முடியாது. ஏன்னா உளவியல் ரீதியாக நொறுக்கப்பட்டவர்கள். அது உடலியல் ரீதியாக நொறுக்கப்பட்டவர்கள் அல்ல, உளவியல் ரீதியாக நொறுக்கப்பட்டவர்கள். ஒருவன் இன்னொருவனை தலைவனாக ஏற்றுக்க மாட்டான். ஒருவன் இன்னொருவனை நம்ப மாட்டான். ஒருவன் இன்னொருவனை ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனால் அவன் வந்து ஒரு அமைப்புக்குள்ளே இருப்பான், ஒரு அரங்கத்துக்குள்ளே உட்காந்துருப்பான், 100 சேரில் உட்காந்துருப்பான். ஆனால் தனித்தனி ஆளாக இருப்பான். அவன் தான் தலித். தனித்தனியாக தான் உணர்வான். இவன் என்ன பெரிய ஆள், இவர் பெரிய தலைவரா. நொறுக்கப்பட்ட ஒரு கண்ணாடி நொறுக்கிட்டு திருப்பி ஒட்ட முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு சமூகமாக இருந்தவங்களை ஒரு 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 சொசைட்டியாகவே இல்லாமல், சொசைட்டியாக ஆக விடாமல் தனித்தனியாக உடைச்சிட்டாங்க. தனித்தனியாக சிதறி கிடக்கிறாங்க. அவங்க வந்து தமிழனாகவும் ஒன்றா சேர முடியாது, சாதியாகவும் ஒன்றா சேர முடியாது, மதமாகவும் ஒன்றா சேர முடியாது, கலாச்சார ரீதியாக ஒன்றா சேர முடியாது. எந்த நேரமும் ஒரே ஒருத்தன் பேசி 10 பேர் கேட்க மாட்டான். 10 பேரும் ஒரே நேரத்தில் பேசுவான். 100 பேரும் ஒரே நேரத்தில் பேசுவான். இது எல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஐடென்டிட்டி. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இழிவுபடுத்துறதுக்காக சொல்லுறேன், புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஆனால் அந்த சொல்லை நான் இன்னும் பயன்படுத்துகிறேன். ஏன்னா எனக்கு இந்தியா முழுவதும் இப்படி சிதறி கிடக்கிற மக்களை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சொல் தேவைப்படுகிறது. இப்போ நான் சுயநலமாக இருந்தால் என் சாதி மட்டும் போதும்னு நான் நினைச்சேன்னா ஒரு சாதி அடையாளத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் பாட்டு அரசியல் பண்ணுவேன். எனக்கு இந்த அடையாளத்தின் பெயரால் யாரெல்லாம் இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்களோ அவ்வளவு பேரையும் நான் ஒருங்கே திரட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். அவ்வளவு பேரையும் நான் ஒற்றை சொல்லில் அழைக்க வேண்டும். ஒரு சாதி என்கிற வளையத்துக்குள்ளே நின்று பிற சாதிகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடியவன் தலித் என்கிற சொல் வேண்டாம் என்பான். இந்தியா முழுவதும் இருக்கிறவன் மகராக இருக்கலாம், மாங்காக இருக்கலாம், மாலாவாக இருக்கலாம், அவன் என்ன ஜாதவாக இருக்கலாம், எந்த பெயரில் வேண்டுமானால் இருக்கலாம். அவன் அவ்வளவு பேரை நான் ஒற்றை சொல்ல அடையாளப்படுத்தணும். எனக்கு ஒரு சொல் தேவைப்படுகிறது. அந்த சொல் தான் தலித். அதை போய் எல்லாம் வந்து அது என்ன தலித்துங்கிறீங்க, அதை இழிவாக பார்க்குறீங்கன்னா அவனுக்கு அந்த அரசியல் புரியலன்னு அர்த்தம். அரசியல் புரியல. இப்போ உலகம் முழு இருக்கக்கூடிய மனித சமூகம் ஒருத்தனை வந்து ரேஷியல் அடையாளம் இருக்குது. ரேஸ், ஆரியன் ரேஸ், திராவிடியன் ரேஸ் அப்படின்ற, மங்கோலியன் ரேஸ், இதெல்லாம் ரேஸ். அதுக்குள்ளே நிறைய அடையாளங்கள் இருக்கும். சாதி அடையாளம் இருக்கும், மத அடையாளம் இருக்கும், இன அடையாளம் இருக்கும், மொழி அடிப்படையிலான அடையாளம் இருக்கும், பல்வேறு அடையாளம் இருக்கும்.
ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித குலத்தையும் ஒரு சொல்ல அழைக்கணும். அதை ஒரு சயின்டிஸ்ட் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறான். ஹோமோசேப்பியன்ஸ் இன்னைக்கு இருக்கிற மனித குலம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால கிடையாது. அப்ப இருந்த மனித குலம் வேற. அந்த இனம் அழிஞ்சே போயிடுச்சு. இப்ப இருக்கிற மனித குலம் ஹோமோசேப்பியன்ஸ். இந்த மனித குலம் அழிஞ்சு போய் வேற மனித குலம் கூட உருவாகும். அதுக்கு வேற பேர். அப்போ அமெரிக்கனாக இருந்தாலும், கனடியனாக இருந்தாலும், இந்தியனாக இருந்தாலும், சைனீஸாக இருந்தாலும், அல்லது மங்கோலியன் ரேஸாக இருந்தாலும், ஆரியன் ரேஸாக இருந்தாலும், திராவிடியன் ரேஸாக இருந்தாலும், தமிழனாக இருந்தாலும், மராத்தியாக இருந்தாலும், அல்லது சாதி மேல் சாதி கீழ் சாதியாக இருந்தாலும், ஒட்டுமொத்த இந்த மனித குலத்திற்கு ஒற்றை சொல் ஹோமோசேப்பியன்ஸ். அதைப்போல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒற்றை சொல் தலித். இந்த அரசியலை நான் பேசுறதுனால அவன் என்ன தலித் தலைவர்னு சொல்றான், சொல்லிட்டு போறான். ஐ டோன்ட் கேர். அதில் எனக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. நான் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டுக்காக போராட வேண்டும் என்ற உணர்வுள்ள ஒரு போராளி என்கிற புரிதல் எனக்குள்ளே இருக்கிறது. அவ்வளவுதான். யார் எந்த அடையாளம் வைத்து சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை. ஜெய்பீம். என்னோட பேர் சபரி கணேஷ். நான் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மாணவன். என்னோட கேள்வி என்னன்னா, ஜனநாயகத்தில் மாணவர்களின் பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மாணவரின் பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மாணவர்கள் ஜனநாயகத்தை புரிந்து கொண்டால் போதுமானது. நேரடியாக களத்தில் இறங்க வேண்டும் என்பதை விட, ஜனநாயகம் என்பது என்ன, அரசமைப்பு சட்டம் ஜனநாயகத்தை பற்றி என்ன கூறுகிறது, உலக நாடுகள் முழுவதும் ஜனநாயகத்தை எப்படி உள்வாங்கி இருக்கிறது, ஜனநாயகத்தில் பெரும்பான்மையின் ரோல் என்ன, பாத்திரம் என்ன, சிறுபான்மையினரின் பாத்திரம் என்ன, அதிகார பகிர்வு என்பது என்ன, இது போன்ற புரிதல் இளம் தலைமுறையினருக்கு தவிர்க்க முடியாத ஒரு தேவை. அப்படி புரிந்து கொண்டால் நல்ல தலைவர்கள் சமூகத்திற்கு கிடைப்பார்கள். எதிர்காலத்தில் நல்ல தலைவர்கள் உருவாவார்கள். அடையாள அரசியலை தாண்டி நாட்டையும் மக்களையும் வழிநடத்தக்கூடிய ஜனநாயக சிந்தனை உள்ள தலைவர்கள் மாணவர் சமூகத்திலிருந்து உருவாவார்கள். மாணவர் சமூகத்திலிருந்து நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேட்கை. அதற்கு ஜனநாயக புரிதல் மிக மிக இன்றியமையாத தேவை. ஜனநாயகம் என்பது 20ஆம் நூற்றாண்டில் அல்லது 19ஆம் நூற்றாண்டில் மனிதகுலம் கண்டறிந்த மகத்தான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த ஜனநாயகம் என்பதால் தான் நாம் இன்றைக்கு ஒரு அமைப்பாக உருவாக முடிந்திருக்கிறது. ஜனநாயகம் இருப்பதால் தான் நம்முடைய கோரிக்கைகளை எழுப்ப முடிகிறது. ஜனநாயகம் இருப்பதனால் தான் விமர்சனங்களை செய்ய முடிகிறது. ஜனநாயகம் இருப்பதனால் தான் மாற்று கருத்தை சொல்ல முடிகிறது. ஜனநாயகம் இருப்பதனால் தான் எளியவர்கள் அதிகாரத்தை நுகர்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே ஜனநாயகம் என்பது ஒரு மகத்தான கோட்பாடு, மனிதகுலத்தின் மறுமலர்ச்சிக்கான ஒரு கோட்பாடு, பாசிசத்தை வீழ்த்துவதற்கான ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை சரியான கோணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விரவி பரவி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நாம் களப்பணி ஆற்ற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மாணவ சமூகம் ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக வளர வேண்டும். மாணவ சமூகத்தினரிடையே சாதிய அரசியலும் மதவாத அரசியலும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பிற்போக்கு அரசியலும் ஆதிக்கம் செய்யாத வகையில் ஜனநாயகப்படுத்துதல் வேண்டும். ஜனநாயகப்படுத்துதல் தான் அரசியல் படுத்துதல். அந்த ஜனநாயகப்படுத்துதல் என்பது மாணவ சமூகத்தில் மிக மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். மாணவ சமூகம் தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட். அதுதான் ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு அடிநிலை சமூகத்திற்கும் உயர்நிலை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகத்திற்கும் உழைக்கிற சமூகத்திற்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து இந்த சமூகங்களுக்கு இடையில் உள்ள முரண்பாட்டை புரிந்து கொண்டு ஜனநாயகப்படுத்துவதற்குரிய
கடமையை ஆற்றுவதற்கான தலைவர்கள் மாணவ சமூகத்திலிருந்து தான் உருவாக வேண்டும். எனவே வெறும் சிலபஸ் என்கிற நிலையிலே மட்டும் மூழ்கிவிடாமல் வெறும் வேலைவாய்ப்பு என்று மட்டுமே கல்விக்கான நோக்கம் என்று கருதாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிலபஸை தாண்டி படித்ததால் தான் உலகம் இன்றைக்கு அவரை போற்றுகிறது. மானுடத்திற்கு அவர் வழிகாட்டி இருக்கிறார். அவர் இன்றைக்கு மறைந்தாலும் மானுடத்தை வழிகாட்டும் தலைமைத்துவத்தில் கோலோச்சுகிறார். அவர் தான் இன்னைக்கு லீடர்ஷிப்பாக இருக்கிறார். அவர் தான் லீட் பண்ணுறார். அதுக்கு காரணம் அவரிடம் இருந்த அரசியல் புரிதல், அரசியல் ஆளுமை என்பதுதான். எனவே மாணவ சமூகம் ஜனநாயக புரிதல் உள்ள சமூகமாக, ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக வளர்ச்சி பெற வேண்டும் என்பது என்னுடைய விளைவு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மதுசூதன். நான் சட்டக்கல்லூரி மாணவன். என்னோட கேள்வி என்னன்னா, சாதி ஆணவ கொலை தடுப்பதற்கு தனி சட்டம் முக்கியமா அல்லது சாதி இந்துக்களின் மனநிலை மாற்றம் முக்கியமா? அப்படி தனிச்சட்டம் வந்தா குற்றங்கள் அதிகரிக்கப்பட்டாலும் தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டால் குற்றம் குறையுமா? குற்றங்களை தடுப்பதற்கு சட்டம் தவிர்க்க முடியாதது. சட்டம் இருந்தால்தான் அதை நடைமுறைப்படுத்த சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் போராட முடியும். சட்டம் இல்லையே பியூரோக்ராட்ஸ் அதிகார வர்க்கத்திடம் போய் நாம் நம்முடைய கோரிக்கையை கூட வலுவாக சொல்ல முடியாது. எனவே சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனியே ஒரு சட்டம் தேவை. ஆனால் அந்த சட்டமே சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து விடாது. அது சாதி ஆணவத்தை கொண்டிருப்போர் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பாதிக்கப்படுகிற சமூகத்தினர் மத்தியிலும் அது ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இந்த முரண்பாடுகள் சாதிய வன்கொடுமைகளை தடுப்பதற்கு வழிகாட்டும். அந்த இலக்கை நோக்கி அதை இட்டு செல்லும். நீ சொல்வதைப் போல சாதி ஆணவ படுகொலைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வை ஒரு குறிப்பிட்ட கால கெடுவுக்குள்ளாக உருவாக்கிவிட முடியாது. அதற்கு தொடர் முயற்சிகள் தேவை. அதற்கான களங்கள் தேவை. அப்படிப்பட்ட அந்த களங்கள் இன்னும் உருவாக்கப்படவில்லை என்பதால் அதை உருவாக்குவதற்கு ஏதுவாக ஆணவ கொலை தடுப்பு சட்டம் தேவைப்படுகிறது. இப்போ SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் வந்த பிறகுதான் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற கூக்குரலும், இல்லை இல்லை பயன்படுத்தவே இல்லை என்ற ஒரு போர்க்குரலும் ஒரே நேரத்தில் ஒரு களத்தில் எழுகிறது. தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற கூக்குரலும், இந்த சட்டத்தை பயன்படுத்தவே இல்லை என்கிற போர்க்குரலும் ஒரு களத்தில் ஒலிக்கிற போது சாதி பற்றிய உரையாடல் தீவிரப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த சட்டம் தேவையா தேவையில்லையா, இதை நடைமுறைப்படுத்தலாமா நடைமுறைப்படுத்தக்கூடாதா, அப்படின்னா சாதிய வன்கொடுமைகள் தேவையில்லை, அதை ஏன் செய்யணும், இந்த வாத பிரதிவாதம் வலுவடையும். அது சாதி ஒழிப்பை நோக்கி இட்டு செல்லும். இப்போ சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று சிறப்பு சட்டம் இல்லை. எனவே அதை நாம் வலியுறுத்த முடியவில்லை. அப்படி ஒரு சட்டம் வந்தால் அதை வலியுறுத்த முடியும். அப்படி வலியுறுத்துகிற போது எதிரும் புதிருமான விவாதங்கள், உரையாடல்கள் சமூக தளத்தில் உருவாகும். எனவே அது தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட உரையாடல்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்கும், வளர்க்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. என்னுடைய பெயர் வெங்கடேசன். முதலாம் ஆண்டு PhD மாணவன், திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன். நம்ம முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் திருக்குறளை படிச்சுட்டு இருக்கோம். ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அங்கே படிக்க வாய்ப்பில்லை? இனி வரும் காலங்களில் பிள்ளைங்களுக்கு அது படிக்க வாய்ப்பு கிடைக்குமா? முதல் வேடு. அதுக்கு அடுத்தபடியாக உலக நாடுகள் அனைத்தும் மிக ஆகச்சிறந்த தலைவர்களில் சட்ட மாமதை ஐயா அவர்களை சிறப்பான தலைவர், எல்லாம் மதிக்கிறாங்க, ஏற்றுக்கினாங்க. இந்திய தேசத்தில் மட்டும் பெயரளவிலே சொல்கிறாங்க அவரை தலைவர், தேசிய தலைவர், சட்டத்தலைவர். ஏன் அவங்க மனதளவில் ஏற்றுக்க மாட்டேறாங்க? அப்படி நல்லது செஞ்ச தலைவரை எதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த புரிதல் எனக்கு வேணுன்றதுக்காக கேட்டிருக்கேன் ஐயா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. அது நம்மிடம் இருக்கிற ஆர்வத்தை பொறுத்தது. திருக்குறளையும் யாரும் திணிக்கவில்லை. ஆர்வமுள்ளவர்கள் படிக்கிறார்கள்.
சமூகத்தில் மாற்றம் நிகழ வேண்டும், சமத்துவ சமூகம் உருவாக வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் கட்டாயம் அரசமைப்பு சட்டத்தை விரும்பி படிப்பார்கள். இப்போது நான் அண்மையிலே ஒரு நிகழ்வில் சொன்னேன், திருமண நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறவர்கள் எந்த பரிசு பொருளும் வாங்கி செல்ல வேண்டாம், அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை பிரேம் செய்து கொண்டு போய் கொடுங்கள் மணமக்களுக்கு, அதையே பரிசாக வழங்குங்கள் என்று நான் ஒரு வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகளுக்கு வைத்திருக்கிறேன். அதே போல நீங்களும் அந்த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சட்டத்தை படிப்பதிலே எந்த தடையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இரண்டாவதாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு போலியாக மதிக்கிறார்கள், ஒப்புக்காகத்தான் தேசிய தலைவர் என்று சொல்லுகிறார்கள் என்ற கவலையை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். ஆனால் அதே சமூகம் இன்றைக்கு ஆந்திராவுக்கு நீங்கள் போனால் அவருக்கு 125 அடி உயரத்தில் சிலையை நிறுவியிருக்கிறது. அதை நாம் மறுத்துவிட முடியாது. ஹைதராபாத்துக்கு தெலுங்கானாவுக்கு சென்றாலும் அங்கே அவருக்கு 125 அடி உயரத்திலே சிலையை நிறுவி சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதை நிறுவிய 2 பேருமே தலித் அல்லாத சமூகத்திலிருந்து தோன்றிய முதலமைச்சர்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அதேபோல நாடாளுமன்ற வளாகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு திருவுருவச் சிலை இருக்கிறது. அந்த அங்கீகாரத்தை பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய சமூகம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வழங்கி இருக்கிறது. காலம் கடந்து தந்தாலும் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா என்கிற விருது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வகையிலே ஒரு அங்கீகாரம்தான். எனவே ஒரு காலத்தில் அவரை வெறும் சாதி தலைவர் என்று புறந்தள்ளியவர்கள் இன்றைக்கு அவருடைய உரைகளை படித்து எந்த விவாதமாக இருந்தாலும் அந்த விவாதங்களிலெல்லாம் அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது. ஒபாமா அமெரிக்க அதிபர் இந்திய நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தபோது அவர் சில நிமிடங்கள் உரையாற்றினார். அந்த உரையில் 3 முறை புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரித்தார். அவருடைய கருத்துக்களை மேற்கோள் காட்டினார். அவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர், அவரை பொருட்படுத்த தேவையில்லை என்று இங்கே உள்ளவர்கள் கருதினாலும் கூட உலகளாவிய அளவில் அவருடைய புகழ் பரவி இருப்பதற்கு அவருடைய ஆளுமைதான் காரணம். அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இந்தியாவில் மெல்ல மெல்ல அவரை ஏற்றுக்கொள்ளுகிற தவிர்க்க முடியாத ஒரு நிலை உருவாகி வருகிறது. பிரதமர் மோடி அவர்கள் முதலாக நாடாளுமன்றத்திற்கு பதவியேற்க சென்றபோது புரட்சியாளர் அம்பேத்கரை தொட்டு வணங்கி அவருடைய வாழ்த்துக்களை பெறுகிறேன், அப்படி வாழ்த்துக்களை பெற்ற பின்னரே பதவியேற்பேன் என்ற ஒரு தோற்றத்தை இங்கே உருவாக்கினார். அப்படி அது போலித்தனமாக இருந்தாலும், அப்படி நான் நம்பினாலும் அது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கிறது. அம்பேத்கரின் சிலையை தொட்டு வணங்க வேண்டும் என்கிற கட்டாயத்தை அது உருவாக்கி இருக்கிறது. எனவே அதை நாம் ஒரு நேர்மறை அணுகுமுறையோடு புரிந்து கொள்வோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எந்த சக்தியாலும் புறக்கணித்து விட முடியாது என்பதை காலம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. இன்னும் அவர் வலிமை பெறுவார். புதிய இந்தியா, அவர் கண்ட இந்தியாவை கட்டமைக்கிற வரையில் அவருடைய தாக்கம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அம்பேத்கர் என்கிற பெயரை உச்சரிக்காமல் இந்திய பரிமாணங்கள் எதுவும் உருவாக முடியாது. அந்த அளவுக்கான பங்களிப்பை அவர் செலுத்தியிருக்கிறார். எனவே நாம் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த தேசம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, இன்னும் ஏற்றுக்கொள்ளும். அதற்கான காலம் கடியம். அவையோர் மற்றும் எங்கள் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய எங்களது எழுச்சி தமிழர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். நான் என்ன கேள்வி கேட்க வந்திருக்கேன்னா, 12th முடிச்சுட்டு காலேஜ் இப்போ தமிழ்நாட்டிலையும் கோயம்புத்தூர்லேயும் அரசியலில் தனித்து மதவாத பரிணமிப்பிற்கு
பரிணமிப்பதற்கு நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதை எப்படி கலை செய்ய வேண்டும்? மலர்விழியன். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அரசியல் தனித்து மதவாதமாக பரணிப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதற்கு என்ன செய்ய போகிறோம் என்பது கேள்வி. அது ஒரு தோற்றம் தான், அப்படிலாம் முழுசாக உருவாகல. நாம் அப்படி ஒரு எண்ணத்தையும் பதிவு செய்ய வேண்டாம். அது ஒரு தற்காலிகமான ஒரு ப்ரொஜெக்ஷன். அது ஒரு அரசியல் கட்சி நாங்கள் இங்கே வலுவாக இருக்கிறோம்னு காட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதவாதத்திற்கு இடமளிக்காத ஒரு பகுதி, ஒரு மாநிலம். அதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும். அங்கொன்றும் இங்கொன்றும் கூட்டணி அரசியல் அடிப்படையில் மதவாத அமைப்புகள் தற்காலிகமாக தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம். அப்படி வெற்றி பெற்று விட்டதனால் இந்த பகுதி அப்படி முழுமையாக மாறிவிட்டது என்கிற ஒரு கருத்துக்குள்ளே நாம் போய்விட வேண்டாம். அந்த கருத்தை நிலைப்படுத்தி விட வேண்டாம். இதே மேற்கு மாவட்டத்தில் அல்லது கோவை மாவட்டத்தில் மதவாதத்தை எதிர்க்கிற கட்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் மதவாதத்தை எதிர்க்கிற கூட்டணி தான், திமுக கூட்டணியிலிருந்து தான் ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு 1-2 எம்எல்ஏ இங்கே ஜெயிச்சு வந்துட்டதுனால மொத்தமாக இது ஒரு மதவாத பகுதியாக மாறிவிட்டது என்கிற ஒரு முடிவுக்கு நாம் போய்விட வேண்டாம். அது ஒரு தற்காலிகமான தோற்றம். தமிழ்நாட்டில் அப்படி எந்த பகுதியும் தனிமைப்பட்டு விடாது. சமூக நீதிக்கான மண்ணாகவே இது தொடரும். அந்த நம்பிக்கையோடு நாம் இருப்போம். தமிழுக்கு முதல் வணக்கம், தோழருக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு மூன்றாம் மட்டும் முக்கிய வணக்கம். நான் பொதுவாக கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒதுக்கீடை பற்றி தான். ஜாதி சம்மந்தப்பட்ட ஒதுக்கீடு என் தோழி கேட்டதில் உங்களோட உரையில் எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை எல்லா மாநிலங்களையும் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும்? எல்லா மாநிலங்களையும் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளும் ஏற்றுக்கணுமா, இல்லை அதை எதிர்க்கணுமா? அப்படி எதிர்த்தா நமக்கு விளைவுகள் என்னென்ன வரும், எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவான புரிதல். இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா என்கிற விவாதம் இப்போது பரவலாக எழுந்துள்ளது. என்னை பொறுத்தவரையில் பன்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பன்மொழி, பலமொழி. ஏன் மும்மொழியை நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதான் கேள்வி. நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை. எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம். பாரதியாருக்கு 14 மொழி தெரியும்னு சொன்னாங்க. அயோத்திதாச பண்டிதருக்கு 12-13 மொழிகள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பன்மொழி புலவர் அப்பாதுரையார் 10க்கும் மேற்பட்ட மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்மொழி புலமை என்பது எல்லோருக்கும் தேவைதான், அது அல்ல பிரச்சனை. ஒருவன் எத்தனை மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அவன் 1 தான் கற்றுக்கணும் 2 தான் கற்றுக்கணும்னு நம்ம சொல்லலை. ஒரு அரசாங்கம் இந்தியா முழுவதும் ஒரே மொழி பேச வேண்டும் என்கிற உள்நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு மொழியை மட்டும் முன்னிறுத்தி அந்த மொழியை தாய்மொழியாக இல்லாதவர்களையும் கற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. அதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்தியை படிக்கட்டும், இங்கிலீஷ் படிக்கட்டும், ஜெர்மன் மொழியை படிக்கட்டும், பிரெஞ்சு மொழியை படிக்கட்டும், இத்தாலி மொழி, எந்த மொழினாலும் படிக்கட்டும். அதில் யாரும் தடுக்கலை, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நாம் உருவாக்கி இருக்கிற அரசு இந்தியாவில் பல மொழிகள் இருக்கிற போது ஒரு மொழியை மட்டும் பொது மொழியாக்குவதற்கு முயற்சிக்கிறது, ஒற்றை மொழியாக்குவதற்கு முயற்சிக்கிறது. உன் தாய்மொழி எதுவாக இருந்தாலும் இந்த மொழி சேர்த்துப்படி. அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய மொழி, அவங்க தாய்மொழி. இப்போ நம்ம மொழியை நீ படின்னு யார்ட்டையும் போய் நம்ம கட்டாயப்படுத்தலை. ஏன்னா நம்மகிட்ட ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை. இப்போ தமிழ் மொழியை எல்லோரும் படியுங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? அதை ஒரு கொள்கையாக மாற்றி இதுதான் தேசிய கல்விக் கொள்கை, எனவே இந்தியா முழுவதும் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களும் தமிழை கற்க வேண்டும், நீ எக்ஸ்ட்ரா இங்கிலீஷை படிச்சுக்கோ, எதை வேணாலும் படிச்சுக்கோ,
நான் இந்தியாவுடைய பிரதமர் பொறுப்பில் இருக்கிறேன், நான் ஒரு தமிழனாக இருக்கிறேன், ஆனால் இந்தியாவின் பிரதமர், எனவே நான் தேசிய கல்விக் கொள்கையை வரையறுக்கிற போது தமிழை எல்லோரும் கட்டாயம் படிக்க வேண்டும், இது இந்த உலகிலேயே மூத்த மொழி, முதல் மொழி அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன்னா அது ஒரு ஆக்கிரமிப்பாக இருக்குமா இருக்காதா? இம்போசிங் ஹிந்தி அப்படிங்கிறது தான் பிரச்சனை. லேர்னிங் ஹிந்தி என்பது பிரச்சனை இல்லை. whoever wants to learn Hindi, let them to learn. அவங்க கற்றுக்கிட்டோம், அது நம்ம யாரும் தடுக்கலையே. இந்தியை படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது உண்மையாக இருந்தால் எல்லாரும் விரும்பி படிப்பாங்க, யாராலும் தடுக்க முடியாது. இந்தியை படித்தா எனக்கு வேலை கிடைக்கும், நான் படிப்பேன், நீ யார் தடுக்கன்னு சண்டைக்கு வருவான். அது அல்ல, அது உண்மையாக இருந்தால் நம்மளாலே தடுக்க முடியாது. நம்முடைய பிரச்சனை என்னன்னா இண்டிவிஜுவலுடைய இன்ட்ரெஸ்டில் பிரச்சனை கிடையாது, ஒவ்வொரு தனிநபருடைய விருப்பங்களில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு அரசாங்கம் ஒரு கொள்கையை உருவாக்குகிறது, தேசிய கல்விக் கொள்கை. அந்த கொள்கையை அவர்கள் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த விரும்புகிறார்கள். அப்படி நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்துகிற போது ஆட்சியில் இருப்பவர்களின் தாய்மொழி இந்தி என்பதால், வட இந்தியர்களின் தாய்மொழி இந்தி என்பதால், ஆதிக்கம் செய்கிறவர்களின் தாய்மொழி இந்தி என்பதால் இந்தி இந்தியாவின் ஒற்றை மொழியாக மாற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு இதை செய்கிறார்கள். அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால தமிழ் பேச தெரியும், ஆனால் தமிழ் எனக்கு முக்கியம் இல்லை என்கிற உளவியல் இந்த மக்கள்கிட்ட உருவாகிடும். இப்போ நமக்கு ஒரு ஆயிரக்கணக்கான தலைமுறை பாரம்பரியம் இருக்கு இந்த மொழிக்கு. இந்த மொழியை பேசிக்கிட்டே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதல்ல பாரம்பரியம். இந்த மொழி எதோடு தொடர்புடையதுன்னா நம்முடைய அறிவு சொத்தோடு தொடர்புடையது. நாம் இன்னைக்கு இப்போ எழுதுகிற எழுத்து தொடக்க காலத்தில் எழுதலை, அப்போ இந்த மாதிரி எழுத்து கிடையாது. நம்முடைய உச்சரிப்புகள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தொடக்க காலத்தில் தமிழுக்கு அப்படி உச்சரிப்புகள் கிடையாது. இன்றைக்கு நாம் பேசக்கூடிய சொற்கள் இன்றைக்கு என்ன பொருளில் புரிந்து கொள்ளப்படுகிறதோ அப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அதே பொருளில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குமா என்றால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்காது. அன்னைக்கு இருந்த தமிழே வேற, இன்னைக்கு இருக்கிற தமிழே வேற. அன்னைக்கு இருந்த எழுத்தே வேற, இன்னைக்கு இருக்கிற எழுத்தே வேற. அன்னைக்கு இருந்த பொருள் வேற, இன்னைக்கு இருக்கிற பொருள் வேற. தமிழே அப்படி வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது, எழுத்து வடிவத்தில் வளர்ச்சியடைந்திருக்கிறது, உச்சரிப்பு முறையில் வளர்ச்சியடைந்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி மனிதன் ஒரு தமிழ் சமூகம் என்கிற அடையாளமாக இருக்கிற இந்த மனிதன் வாய்க்கால் வெட்ட கற்றுக்கொண்டான், வரப்பு அமைக்க கற்றுக்கொண்டான், நீர்ப்பாசனம் செய்ய கற்றுக்கொண்டான், பானை வணைய கற்றுக்கொண்டான், சமைக்க கற்றுக்கொண்டான். இப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? இது ஒவ்வொன்றும் அவனுடைய அறிவோடு தொடர்புடையது. இந்த அறிவு மொழியோடு தொடர்புடையது. இதை சொல்லி சொல்லி தான் கம்யூனிகேட் பண்ணி தான் ஒன்று டெவலப் ஆகுது. அது அறிவியல் வளர்ச்சியாக இருந்தாலும், தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருந்தாலும், இலக்கிய வளர்ச்சியாக இருந்தாலும், பண்பாட்டு வளர்ச்சியாக இருந்தாலும் அனைத்தும் மொழியோடும் தொடர்புடையது. ஆகவே மொழி வளர்ச்சி என்பது நாகரிக வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி என்பது அறிவு வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி என்பது ஒரு நெடிய பாரம்பரியம் உள்ள சொத்துரிமையாக மாறுகிறது. அதை நாம் இழந்துவிடக்கூடாது, அதை சிதைய விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மொழியின் மீது இன்னொரு மொழியை திணிக்காதே, இந்த கலாச்சாரத்தின் மீது இன்னொரு கலாச்சாரத்தை திணிக்காதே, இதை பாழ்படுத்தாதே, இதை சிதைக்காதே என்று நாம் போராடுகிறோம். இது வெறும் தமிழ் மேல இருக்கிற பற்று கிடையாது, தமிழோடு தொடர்புடைய அறிவு சொத்துரிமையோடு தொடர்புடையது, அறிவு சொத்துரிமையோடு தொடர்புடையது. அப்படி ஒரு மொழி அழிகிற போது அந்த மொழியோடு தொடர்புடைய அனைத்து வளங்களும் அழியும். அனைத்து வளங்களும் அழிகிற போது இவனுக்கான பாரம்பரிய உரிமைகள் பறிபோய் இவன் 3ஆம் தர 4ஆம் தர மக்களாக ஒரு அரச கட்டமைப்புக்குள் ஒடுக்கப்படுவான். அப்போ எதிர்காலத்தில் இவர்களுடைய அடையாளங்கள் சிதைந்து போகும், வாழ்வாதாரங்கள் பறிபோகும், இவனுடைய வாழ் நிலைமை பரிதாபத்திற்குள்ளாகும், இவன் 3ஆம் தர 4ஆம் தர குடிமக்களாக மாற்றப்படுகிற ஒரு சூழல் உருவாகும். அப்படி ஒரு நிலை வராமல் இருப்பதற்கு தமிழை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழை காப்பாற்றுவதற்கு இந்தியை திணிக்காதே என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்தியா என்பது பன்மைத்துவம் உள்ள ஒரு தேசம்,
அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். உன்னை இந்தி பேசக்கூடியவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் மொழிக்குள்ள பாரம்பரியத்தை நான் அங்கீகரிக்கிறேன். உன்னுடைய அறிவு, உன்னுடைய கலாச்சாரம் ஆகிய அனைத்தையும் நான் அங்கீகரிக்கிறேன். என்னை நீ அவ்வாறு ஏற்றுக்கொள். நாம் இணைந்தே இந்த தேசத்தில் வாழ்வோம் என்பதுதான் நாம் சொல்லுவது. அவர்கள் விரும்புவது நீ தமிழனா இருந்தா பிற்காலத்தில் தமிழ்நாடு கேட்ப, நீ தெலுங்கனா இருந்தா பிற்காலத்தில் தனி தேசம் கேட்ப. இது இந்தியா என்று ஒன்றா இருக்காது, ஒரு தேசம் உருவாகாது. அதனால் ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், ஒரே வாழ்க்கை முறை இதை உருவாக்கிவிட்டால் இந்தியா என்பது ஒரு தேசமாக பரிணாமம் பெற்றுவிடும். ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னால், ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியா என்றால் இந்தி பேசும் மக்களை கொண்ட தேசம், இந்தியா என்றால் இந்து கலாச்சாரத்தை கொண்ட ஒரு தேசம். இதை நிலைப்படுத்த வேண்டும். இந்த உள்நோக்கத்தோடு அவர்கள் மும்மொழி கொள்கையை இங்கே பரப்ப பார்க்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கிறது. அதனால் அதை நாம் எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை. இருமொழி மும்மொழி என்பதற்குள்ளே போய் நாம் சிக்கிக்கொள்ளவில்லை. பன்மொழி கொள்கையை நாம் வரவேற்க தயாராக இருக்கிறோம். அது அவரவர் தனிநபர் விருப்பம். ஆனால் ஒரு அரசு ஒரு தேசத்தின் ஒற்றை மொழியை இங்கே நிலைநாட்டுவதற்கு சிறுபான்மை மொழி சிறுபான்மை மக்களின் மீது அல்லது ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியமுள்ள ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் மீது இன்னொரு மொழியை திணிக்கிற முயற்சியை ஆதிக்கம் என்கிறோம், ஆக்கிரமிப்பு என்கிறோம். அதை செய்ய வேண்டாம் என்கிறோம். அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்கிறோம். அவ்வளவுதான். நாம் இந்தியை வெறுப்பவர்கள் அல்ல, இந்தி திணிப்பை எதிர்ப்பவர்கள். குட் ஈவினிங் சார். நான் விடுற மாதிரி தெரியல சொல்றேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என் பேர் KM கார்ராஜ். வேலம்மாள் போதி கேம்பஸ் திருச்சியிலேருந்து வரேன் சார். உங்களை மாதிரி சிறந்த MP ஆகணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இப்போலேருந்து எடுக்கணும் சார்? என்னென்ன? உங்களை மாதிரி MP ஆகணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இப்போலேருந்து எடுக்கணும் சார்? என்னென்ன ஸ்டெப்ஸா? உனக்கு MP ஆகணும்னு ஆசை வந்துருச்சா? என்ன பேரு? கார்ராஜ். காளிராஜன். கார்ராஜ். கார்ராஜா? கார்ராஜ். கார்ராஜ் MP. MP ஆகுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் கேள்வி ரொம்ப புதுமையாக இருக்கிறது. நீங்கள் நல்லா படிங்க. முதல்ல ஒரு நல்ல கல்வியாளராக நீங்கள் வரணும். ஃபஸ்ட்டு நிறைய படிக்கணும். அந்த படிப்பு உங்களை நீங்கள் விரும்புகிற இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். அந்த கல்விக்கான உழைப்பு. நீங்கள் பார்லிமெண்ட் தான் போகணுன்னா அங்கே போய் உங்களை உட்கார வைக்கும். அதுக்கு எந்த பெரிய ஸ்டெப்ஸும் தேவையில்லை. உங்கள் பயணத்திலே அதற்கான பாதையை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். அதுக்கு திருமாவளவனோ யாருமே தேவைப்பட மாட்டாங்க. யூ கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். உங்கள் கல்வியில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். அண்ணா வணக்கம். என்னோட பேர் திருமாவளவன். இங்கே சட்டக்கல்லூரியில் தான் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, அதாவது நீங்கள் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பீங்க, காதல் அப்படிங்கிறது அதோட டிஃபைன் எப்படி பண்ணுறாங்கன்னா, தமிழ் சமூகம் ஆதி தமிழ் சமூகம் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா, இக்கு கூட்டல் ஆ என்பது கா ஆகிறது, அதுதான் காதல் அப்படின்னு ஆச்சு. இக்கு என்பது மெய், ஆ என்பது உயிர். அப்படி மெய்யும் உயிரும் சேர்ந்து ஒரு உயிர்மெய் ஆவது போல ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இனப்பெருக்கமாகி அப்படிதான் ஒரு சமூகம் உருவாகுது அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. இப்ப இந்த காலத்துல ஆணுக்கும் ஆணுக்குமே காதல் வருது, பெண்ணுக்கும் பெண்ணுக்குமே காதல் வருது. அதை எப்படி பாக்குறது? அது தமிழ் சமூகத்தின் அந்த டெஃபனிஷனுக்குள்ள தான் வருது. ஆங்கிலத்தில் பெர்வர்ஷன் சொல்லுவாங்க. ஆணுக்கும் ஆணுக்கும் காதல் வந்து அது பெர்வர்ஷன். அது இயங்கியலுக்கு முரணான ஒன்று. காதல் அப்படிங்கிறது நம்ம வரையறையெல்லாம் செய்ய முடியாது. அது வரையறைகளுக்கு அப்பால் உள்ள ஒரு உணர்வு. அது மென்மையானதுன்னு சொல்லலாம், வலிமையானதுன்னு சொல்லலாம். அது
பயனுள்ளதுன்னு சொல்லலாம், பயங்கரமானதுன்னு சொல்லலாம், அது தேவையானதுன்னு சொல்லலாம், தேவையில்லாததுன்னு சொல்லலாம். அது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு உணர்வு அது. இது வந்து மனித குலத்துக்கு மட்டும் பொதுவானதில்லை. எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான பண்பு உண்டு என்றால் அந்த பண்பு ஒற்றை சொல்லில் காதல் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு சில பேர் வந்து வெவ்வேறு வரையறைகளை தருகிறார்கள். உண்மை காதல், நாடக காதல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. காதல் காதல் தான், அதில் உண்மை நாடகம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மை பொய் அப்படின்னா காதலாக இருந்தால் அது காதலாக தான் இருக்கும், அவ்வளவுதான். அந்த உணர்வை வந்து யாரும் சொல்லி தூண்டி உருவாக்க முடியாது. அதுக்குரிய பருவத்தில் எப்படி ஒரு மலர் தானாக மலர்கிறதோ அதை போல் காதலும் இயல்பாக மலரக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வை தாண்டி உயிர்மம் இல்லை, உயிர் இடங்களே கிடையாது. அந்த உணர்வை தாண்டி அது இல்லாமல் உயிரினங்கள் இங்கே வாழவே முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் காதல் என்பது. அதனை வரையறுக்க பலரும் முயற்சித்தார்கள். ஆனால் ஒருவரும் அதை சரியாக இதுவரையில் வரையறுத்ததில்லை. ஏனென்றால் சிலவற்றை உணர்ந்துதான் புரிந்து கொள்ள முடியும், படித்து புரிந்து கொள்ள முடியாது. சிலவற்றை உணர்ந்துதான் அதை விவரிக்க முடியுமே தவிர அந்த விவரணையையும் பிறருக்கு உணர்த்துவதற்கு ஏற்ப அமைந்து விடாது. எனவே காதலை நாம் உணரத்தான் முடியும், அதை எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான உணர்வு மனிதகுலம் இருக்கிற வரையில், உயிரினங்கள் இருக்கிற வரையில் காதல் வாழ்ந்து கொண்டே இருக்கும். காதலை யாராலும் வீழ்த்த முடியாது.